எல்லாருக்கும் ஹாய், நான் உங்க இளையராஜா. வெல்கம் டு ட்ரேடிங் மைண்ட் தமிழ். பெஞ்சமின் கிரஹாம் எழுதின தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்கோட கம்ப்ளீட் ஆடியோ சம்மரியா நம்ம இந்த சீரீஸ்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுல இந்த வீடியோல 14th சாப்டர் பத்தி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஃபர்ஸ்ட் 13 சாப்டர்ஸோட வீடியோ இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸை ரெகுலரா பார்க்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த புக்கை படிச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்ல ரிசர்ச் அனாலிசிஸ்டோ கிடையாது. இந்த வீடியோவை நாங்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் மேக் பண்ணியிருக்கோம். ஒருவேளை வீடியோக்கு நடுவுல ஏதாவது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து எக்ஸாம்பிள்ஸ் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அது எல்லாமே பியூரா எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக தான். சோ பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அது எந்த வகையிலும் ஒரு ரெக்கமெண்டேஷனாவோ சஜஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். சாப்டர் 14, ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டரா நம்ம ஸ்டாக்ஸை எப்படி செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி டீடைல்டா இந்த சாப்டர்ல பார்க்கலாம். ஆல்ரெடி ஆர்த்தர் சாப்டர் 4 and 5ல ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோ ஜெனரலா எப்படி இருக்கும், காமன் ஸ்டாக்ஸ்ல அவங்களோட அப்ரோச் எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பாரு. சோ இந்த பர்டிகுலர் சாப்டர்ல பிராக்டிக்கலா அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்டாக்ஸை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பாத்தீங்கன்னா ரொம்பவே டீடைல்டா கவர் பண்ணியிருக்காரு. முதல்ல ஷார்ட்டா இந்த டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் எதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். அதாவது அவங்களோட அந்த ஜெனரல் போர்ட்ஃபோலியோ பாலிசியவே ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் விஷயம், இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹை கிரேட் பாண்ட்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. காமன் ஸ்டாக்ஸாவே இருந்தாலும் லீடிங் கம்பெனியோட ஸ்டாக்ஸ்ல தான், அதுவும் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுலயும் குறிப்பா வந்து கரெக்டான பிரைஸ்ல ஒரு ஃபேர் வேல்யூல தான் அந்த ஸ்டாக்கையுமே வந்து பாத்தீங்கன்னா பை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ இத பண்றதுக்கு ஆர்த்தர் வந்து ரெண்டு அப்ரோச் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ ஃபர்ஸ்ட் அப்ரோச் என்ன அப்படின்னா, ஒரு பிராடான இண்டெக்ஸை சூஸ் பண்ணி அதுல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். அகைன் இதை நான் எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக தான் இன்க்ளூட் பண்றேன். ஆர்த்தர் வந்து டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் வச்சு சொல்லியிருப்பாரு. இப்போ நான் நிஃப்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல இந்தியாவோட லீடிங்கா இருக்கிற டாப் 50 கம்பெனிஸோட அந்த சேர்ந்தது தான் நிஃப்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த டாப் கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ எதுக்காக அந்த டாப் 50 கம்பெனிஸ்னா, ஓவராலா இப்போ இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லீடிங் கம்பெனி, இந்த 50 கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தாலே நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்ம எக்கனாமி எப்படி இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட் இப்போ எப்படி வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி. இப்போ இந்த 50 கம்பெனிஸ்ல ஈக்குவல் வெயிட்டேஜ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்படி பண்றப்போ இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மேனேஜ் பண்ற ஒரு போர்ட்ஃபோலியோவா தான் இருக்கும். ஆனா இதுல என்ன ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா, இதுல ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒவ்வொரு ரேட்ல பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அண்ட் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம வந்து ஹியூஜ் கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள், இந்த நிஃப்டி 50ல இருக்கிற 50 கம்பெனிஸ்ல இருக்கிற எல்லா கம்பெனிஸ்லயும் ஒவ்வொரு ஷேர் நம்ம வாங்கணும் அப்படின்னா கூட அதுக்கே தோராயமா பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் கிட்டத்தட்ட லேக்ஸ்ல நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை அப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நிஃப்டிக்கு ஈக்குவலண்டா நமக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிஃப்டில எல்லா ஸ்டாக்குக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கிடையாது. ஓகேங்களா, ஒரு ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். இதுல மெயினா பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், இந்த பேசிஸ்ல தான் அந்த 50 ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்றதா இருக்கட்டும், அதுல வந்து அந்த இண்டெக்ஸ்ல அதுக்கான வெயிட்டேஜ் அப்படிங்கறதா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கும். சோ ஒரு ஸ்டாக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் இந்த மாதிரி கம்பெனியோட வெயிட்டேஜ் அப்படிங்கிறது அந்த இண்டெக்ஸ்ல ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். இன்னொரு கம்பெனியோட வெயிட்டேஜ் வந்து லெஸ் தேன் 1% கூட இருக்கலாம். சரிங்களா, சோ அப்போ நான் இந்த நிஃப்டி 50ல இருக்கிற 50 கம்பெனில ஒவ்வொரு ஷேர் வாங்கி வச்சு அந்த மொத்தம் 50 ஸ்டாக்ஸ் இப்ப இருக்கு. ஓகே, டைவர்சிபிகேஷன் வந்துருச்சு. வேரியஸ் செக்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த 50 கம்பெனிஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிற செக்டாரா தான் இருக்கும். ஓகேங்களா, அப்பதான் அதுல இருந்து சூஸ் பண்ணுவாங்க. அதுலயும் அந்த செக்டார்ல ரொம்ப ரொம்ப பெரிய கம்பெனி தான் வந்து இப்போ நிஃப்டி 50 மாதிரியான இண்டெக்ஸ்லயே இருக்கும். ஓகேங்களா, சோ டைவர்சிபிகேஷனுக்கு பஞ்சமே இல்ல, 50 ஸ்டாக் வாங்கிட்டோம். ஆனா நம்ம போர்ட்ஃபோலியோவோட ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வேறையா தான் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்ல ஒவ்வொரு ரேட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு இதுல இருக்கிற காமனான விஷயம் என்னன்னா, எல்லா ஸ்டாக்குமே ஒவ்வொன்றும் இருக்கு, அது மட்டும் தான். சரிங்களா, இல்ல ப்ரோ எனக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ஓகே தான், ஆனா எனக்கு அப்படியே நிஃப்டிய ரெப்ளிகேட் பண்ற மாதிரி இருக்கணும். எனக்கு இப்ப நிஃப்டி ஏறுதா, என்னோட போர்ட்ஃபோலியோவும் ஏறணும். இல்ல எனக்கு நிஃப்டிலே இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை, வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இன்னொன்னு வந்து இவ்வளவு பெரிய கேபிட்டல் வந்து என்னால அரேஞ்ச் பண்ணி பண்ண முடியாது, ஸோ அவ்வளவு அமௌண்ட்டும் என்கிட்ட கிடையாது அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட் தான் நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட். ஓகேங்களா, மியூச்சுவல் ஃபண்ட்லயே பர்டிகுலர்லி நம்மளுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னே பாத்தீங்கன்னா ஒரு கேட்டகரி இருக்கு. சோ இந்த ஃபண்ட் எல்லாத்தோட பர்பஸே பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாசிவ் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு இண்டெக்ஸ் இருக்கும், அந்த இண்டெக்ஸை டூப்ளிகேட் பண்றதா இந்த மியூச்சுவல் ஃபண்டோட வேலையே. இப்போ நிஃப்டி 50க்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. இப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன்னா டைரக்டா அந்த இண்டெக்ஸ்லயே இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 1000 ரூபாய் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல, ஓகே, நிஃப்டி 50 ஃபண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு நிஃப்டி 50 2% ஏறுதுன்னா
ஏறுதுன்னா என்னோட போர்ட்ஃபோலியோவும் பாத்தீங்கன்னா 2% ஏறும். ஓகே, இந்த ஃபண்டோட வேலையே நிஃப்டி 50 ட்ராக் பண்றதா, அது அப்படியே ரெப்ளிகேட் பண்றதா. 100% இல்லனாலும் ஒரு 90, 99%, 95% பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே எக்ஸாக்டா சேமா இருக்கும். ஓகேங்களா? இப்போ சில சமயம் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை நிஃப்டில ஏதாவது ஸ்டாக்ஸ சேஞ்ச் பண்றாங்கன்னா, அப்ப ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணுமானா தேவையே இல்ல. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல நமக்கு பதிலா அந்த வேலைய நம்மளோட ஃபண்ட் மேனேஜரே பார்த்துப்பாரு. ஓகேங்களா? சோ இது எதுக்காக நான் சொல்றேன்னா, ஆர்த்தர் சொல்ற அந்த ஃபர்ஸ்ட் அப்ரோச்சுக்கு 1 2 ஆப்ஷன் இருக்கு இதுல. ஓகே, டைரக்ட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவும் டைரக்ட் ஸ்டாக்ஸ்னா நம்ம செலக்ட் பண்ண தேவையில்ல. ஒரு பிராட் இண்டெக்ஸ், ஓகே, ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் இண்டெக்ஸ சூஸ் பண்ணி அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் டைரக்ட் ஸ்டாக்ஸா. அப்படி இல்லனா மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பிராட் இண்டெக்ஸ்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து ஆர்த்தர் சொல்ற அந்த ஃபர்ஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிறது. இது ரொம்ப சிம்பிளானது தான். பட் இதுல வந்து நம்ம பெரிய ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்க முடியாது. ஓகே, இன்னொன்னு இதுல வந்து நம்ம நிறைய டைமும் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஓரளவுக்கு நம்ம பேசிக் நாலேஜை கெயின் பண்ணிட்டு இதுலயும் அதுக்காக நாலேஜே இல்லாம பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. பேசிக் நாலேஜ் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா இருக்கணும். இன்னொன்னு இதுல எந்த இண்டெக்ஸை சூஸ் பண்ணணும், அதுல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி அதை மேனேஜ் பண்ணணுங்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பா நமக்கு நாலேஜ் தேவை. பட் நான் செகண்ட் சொல்ல போற அப்ரோச்சை விட இதுல வந்து நமக்கு கம்மியா இருந்தாலே போதும். டைம் பிளஸ் நாலேஜ் ரெண்டுமே. இப்ப நம்ம ரெண்டாவது அப்ரோச் போலாம். ஆர்த்தர் இதை குவான்டிடேட்டிவ்லி டெஸ்டட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த போர்ட்ஃபோலியோல நீங்க ஒரு ஸ்டாக்கை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஓகே, சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. சில விஷயங்கள் எல்லாம் செக் பண்ணி அது எல்லாத்தையுமே அது ஒபே பண்ணுது அப்படின்னா தான் நம்ம அந்த ஸ்டாக்கை நம்மளோட போர்ட்ஃபோலியோக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ண முடியும். அதுல 2 விஷயம், அந்த ஸ்பெசிபிக் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுல 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்னு குவாலிட்டி, இன்னொன்னு வேல்யூ. சோ குவாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த கம்பெனியோட ஃபைனான்சியல் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, இது வரைக்கும் அந்த கம்பெனி பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல சூப்பரா இருக்கணும். அதுதான் குவாலிட்டி அப்படிங்கிறது. ஏன்னா அந்த மாதிரியான கம்பெனிஸ்னால தான் ஃபியூச்சர்லயும் அதே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஸ்டேபிளாவது இருக்க முடியும். ஓகேங்களா? ரெண்டாவது வேல்யூ. சோ இந்த வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நான் என்ன பிரைஸுக்கு அந்த ஸ்டாக்கை வாங்குறேன் அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல கம்பெனியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த கம்பெனியை வந்து நான் ரொம்ப ரேட் அதிகமா கொடுத்து, அப்கோர்ஸ் அந்த கம்பெனி அதுக்கு டிசர்விங்கா கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டாக்குக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? அந்த வேல்யூக்கு வாங்கினாதான் அது நல்ல கம்பெனியாவே இருந்தாலும் நமக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, சோ இந்த வேல்யூல நமக்கு போதுமான ஏர்னிங்ஸ் இருக்கணும். நம்ம கொடுக்குற வேல்யூக்கான ஏத்த அளவுக்கு அந்த கம்பெனியும் வந்து ஏர்ன் பண்ணணும். சோ அதுக்கு ஏத்த அளவுக்கு அசட்ஸ் அந்த கம்பெனில இருக்கும். அப்பதான் வந்து ஏதாவது ஒரு வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ நடக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சேஃபா இருக்கலாம். ஓகேங்களா? சோ இப்ப இந்த 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்த்தர் வந்து ஒரு 7 கிரைட்டீரியா கொடுக்குறாரு. ஓகே, சோ இந்த 7 கிரைட்டீரியாவை ஃபாலோ பண்ணி நம்மளால டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸை வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம 13th சாப்டரோட கடைசியிலேயே வந்து இந்த 7 கிரைட்டீரியாவை பார்த்திருப்போம். ஜஸ்ட் அந்த ஹெட்டிங் மட்டும் பார்த்திருப்போம். இப்போ ஆர்த்தர் அதுல என்னென்ன விஷயங்களை ஆக்சுவலி நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கறத இந்த இடத்துல எலாபரேட்டரா கொடுத்திருக்காரு. சோ இப்போ நம்ம அந்த 7 கிரைட்டீரியா என்னென்ன அப்படிங்கறத பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்பர் 1, அடிக்வேட் சைஸ். ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை படிக்கிறப்போ ஆர்த்தர் வந்து ஏதோ மார்க்கெட் கேபிட்டல் பத்தி தான் சொல்றாரு போல இருக்கு. சோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண போற கம்பெனி வந்து மார்க்கெட் கேப்ல இப்படி இருக்கணும், லார்ஜ் கேப்பா இருக்கணும், மிட் கேப்பா இருக்கணும், அப்படி ஏதோ சொல்ல வராரு போல அப்படின்னு தான் உண்மையாலே நான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் படிக்கும் போது தான் தெரியுது அவர் அந்த மார்க்கெட் கேப்புங்கிற வார்த்தையை யூஸே பண்ணல. அப்பதான் எனக்கே வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனியோட சைஸ் எந்த அளவுக்கு ஒரு பிசினஸ் பெருசா இருக்கு அப்படிங்கறத செக் பண்றதுக்கு மார்க்கெட் கேப்பை பார்க்கலாம். ஆனா உண்மையாலே அந்த மார்க்கெட் கேப் தான் அந்த பிசினஸோட மதிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா அந்த மார்க்கெட் கேப் அப்படிங்கறதே ஸ்டாக்கோட பிரைஸை வச்சுதான் மெயினா கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படிங்கிறது ஒரு மேனிபுலேட்டான ஒரு விஷயம். அதாவது நான் மேனிபுலேஷன் நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, இப்போ ஒண்ணுமே இல்லாத ஸ்டாக்குக்கு கூட மார்க்கெட் சென்டிமெண்ட் காரணமா ரொம்ப அதிக ரேட் கொடுக்கறதுக்கு பப்ளிக்ஸ் வந்து தயாரா தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக் இருக்கு, அதோட ரேட்டே 50 ரூபா தான். ஆனா 200 ரூபா கொடுத்து இப்ப வாங்க ரெடியா இருக்காங்க. 200 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்ப இதனால அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் கோடி இருக்கு அப்படின்னா இது ஒரு பெரிய பிசினஸ்னு ஆகிறாது. ஓகே, சோ இது வந்து இந்த பாயிண்ட்ல நான் வந்து ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம். அதனாலதான் நான் இங்கே அதை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த அடிக்வேட் சைஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் கேப் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஓகேங்களா? பட் இருந்தாலும் ஆர்த்தர் வந்து ஸ்மால் கம்பெனிஸை அவாய்ட் பண்ண சொல்றாரு. சோ ஒரு கம்பெனி ஸ்மாலா லார்ஜாங்கிறது எப்படி டிசைட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு மினிமம் சைஸ் அவர் கொடுக்குறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இண்டஸ்ட்ரியல் ஃப்ரேம், அதாவது இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சேல்ஸை பார்க்கலாம். இது வந்து ஆர்த்தர் இருந்த டைம் 1970s இது. ஓகே, அமெரிக்கால 1970sல அந்த டைம்ல இருந்த வேல்யூக்கு அந்த மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த வேல்யூவை கொடுத்திருக்காரு. பட் இந்த வேல்யூ வந்து நானும் இப்பதான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்ப நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு இப்ப இதே மாதிரி சேல்ஸுக்கு எவ்வளவு வேல்யூ சொல்லணுங்கிற எக்ஸாக்ட் வேல்யூ எனக்கும் தெரியல. பட் அகைன் அது ஒரு முக்கியமான ஃபேக்டர் அப்படிங்கறது மட்டும் எடுத்துக்கலாம். இதே பப்ளிக் யூட்டிலிட்டி கம்பெனிஸ், அதாவது சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி அப்படின்னா
அவங்களோட டோட்டல் அசெட் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காரு. ஓகே, ஸோ மேனுஃபேக்சரிங் கம்பெனினா 100 மில்லியன் அளவுக்கு இயர்லி சேல்ஸ் இருக்கணும். 100 மில்லியன் அளவுக்கு அவங்க வருஷத்துக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கணும். சேல்ஸ் வேல்யூ அது. ஓகே, இதே சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியா இருந்தாங்கன்னா அவங்களோட அசெட் வந்து அட்லீஸ்ட் 50 மில்லியனாவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுத்திருக்காரு. இதே நம்ம எடுத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை, சரிங்களா? பட் இந்த விஷயங்களை மெயினா நம்ம செக் பண்ணலாம். மறுபடியும் சொல்றேன், அடிக்குவேட் சைஸ்ல மார்க்கெட் கேப்பை பார்க்க கூடாது. ஓகேங்களா? அதுக்கு பதிலா உண்மையாலே அந்த கம்பெனி வந்து எந்த அளவுக்கு வேல்யூபிள் ஆனது அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். அதுல முடிஞ்ச அளவுக்கு ஸ்மால் கம்பெனிஸ அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. இந்த ஒரு கிரைட்டீரியா வந்து எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கு. நான் கன்ஃபியூஷனா எதை மீன் பண்றேன்னா, இப்ப எனக்கு தெரியாது இல்லையா? இப்ப நான் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியா ஸ்டடி பண்றேன்னா கிட்டத்தட்ட 5000 ஸ்டாக்ஸ்க்கு மேல இந்தியன் மார்க்கெட்ல. ஓகே, மோஸ்ட்லி ஒரு கம்பெனியோட சைஸ் அப்படின்னாலே இங்க வந்து மார்க்கெட் கேப் வச்சுதான் சொல்லுவாங்க. ஓகே, அப்படி இருக்கிறப்போ இப்போ நான் இது எதை பேஸ் பண்ணி இது பண்றது? ஏன்னா வந்து இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றேனே, இன்னைக்கு ஸ்மால் கேப்பா இருக்கிற ஒரு கம்பெனி காலத்துக்கும் ஸ்மால் கேப்ல தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு நிப்டி 50ல இருக்கிற ஒரு சில கம்பெனி எல்லாம் ஒரு காலத்துல வந்து மிட் கேப்லயும் ஸ்மால் கேப்லயும் இருந்த கம்பெனிஸ் தான். ஓகே, அவங்களோட வளர்ச்சினால இன்னைக்கு அவங்க வந்து ஒரு லார்ஜ் கேப் கம்பெனியா இருக்காங்க. அகைன் இதுவும் மார்க்கெட் கேபிடலைசேஷன் பேஸ் பண்ணி தான் சொல்றேன். சோ அதுல குவாலிட்டியான ஸ்டாக்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். சோ அதுல அவரோட ஃபர்ஸ்ட் ரூல்ஸே வந்து சைஸ் மேட்டர் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அது முக்கியம் அப்படின்னு சொல்றாருங்கிறதும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்ப பெரிய கம்பெனியா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது பிளஸோ மைனஸ், பிளஸ் விட்டுருங்க, ஏதாவது ஒரு விஷயம் ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஓரளவுக்கு சமாளிக்கிறதுக்கான பேக்கப் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். இப்ப சின்ன கம்பெனிஸ் கிட்ட இருக்கிற பிரச்சனையே அதான். ஏன்னா உடனே பிசினஸ் ரன் பண்றதுக்கு அடுத்து கடன் வாங்குற மாதிரி ஆயிரும். சோ கடன் வந்து அவங்க அசெட் வேல்யூ விட அதிகமாச்சு அப்படின்னா கடன்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பைரல்ல மாட்டின மாதிரி, ஒரு சுழற்சியில மாட்டின மாதிரி, அதுல இருந்து மீண்டு வரதுக்குள்ளேயே போதும் போதுன்னு ஆயிடும். சோ அதுவும் ஒரு ரீசன். ஓகே, கம்பெனியோட சைஸ் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு. ரெண்டாவது, ஸ்ட்ராங்கான ஃபைனான்சியல் கண்டிஷன். சோ இதுல இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்பெனிக்கு நம்ம வந்து அவங்களோட கரண்ட் லயபிலிட்டி அண்ட் கரண்ட் அசெட் இதை வந்து நம்ம செக் பண்ணணும். அந்த கம்பெனியோட கரண்ட் லயபிலிட்டியை விட 2 மடங்காத அவங்களோட கரண்ட் அசெட் அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் அந்த கம்பெனி கிட்ட கடன் இருக்குன்னு வச்சுக்கலாம், லயபிலிட்டி ஓகே இருக்குன்னு வச்சுப்போமே. அவங்களோட அசெட் வேல்யூ 2000 கோடிக்கு மேலேயாவது இருக்கணும். டோட்டல் அசெட் வேல்யூ எல்லாம் சேர்த்து, சரிங்களா? சோ இந்த ரேஷியோ பார்க்கணும், கரண்ட் அசெட் டு கரண்ட் லயபிலிட்டி. இததான் ஆர்த்தர் வந்து ஒரு டேபிள்ல CA/CL அப்படின்னு கொடுத்துருப்பாரு. வெறும் ஷார்ட் ஃபார்ம் தான், சரிங்களா? சோ இந்த ரேஷியோ 2 and above இருக்கணும், சரிங்களா? இல்லனா இன்னொரு மெட்ரிக்ஸை செக் பண்ணலாம். அந்த கம்பெனியோட லாங் டேர்ம் டெப்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். அது வந்து அந்த கம்பெனியோட ஒர்க்கிங் கேபிட்டலை விட கம்மியா இருக்கும். சோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜார்கான்ஸ். இதை வந்து நம்மளோட ட்ரேடிங் எடு சேனல்ல இந்த இதுக்குனே ஒரு தனி சீரீஸ்ல இந்த ஒவ்வொரு டேர்ம்ஸ், இந்த பிசினஸோட ஃபைனான்சியல்ஸ்லாம் நம்ம ஸ்டடி பண்றப்போ இந்த மாதிரியான சில ஃபைனான்சியல் டேர்ம்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் தனித்தனியா ஒரு ஒரு எப்படி சொல்ற ஒரு டிக்ஷனரி மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி இந்த வார்த்தைக்காக மட்டும் தனியாக, இந்த ஜார்கான்ஸ்க்காக மட்டும் தனியா பாத்தீங்கன்னா ஒரு சீரீஸே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து உங்களுக்கு நான் இதை பத்தி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் அந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இப்ப பப்ளிக் யூட்டிலிட்டி கம்பெனி அப்படின்னா அவங்களோட டெப்ட் வந்து அவங்களோட ஸ்டாக் ஈக்விட்டி இருக்கு இல்லைங்களா, புக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அவங்களோட ஆக்சுவல் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த வேல்யூவை விட 2 மடங்குக்கும் கம்மியா இருக்கும். அதாவது இப்போ ஒரு கம்பெனியோட ஸ்டாக் ஈக்விட்டி ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். சோ அதை இன்டு 2 போடணும், 200. அந்த 200க்கும் கம்மியா தான் அவங்களோட டெப்ட் அப்படிங்கிறது இருக்கணும், அவங்களோட கடன் அப்படிங்கிறது இருக்கணும். சோ இதை வச்சு அந்த கம்பெனியோட ஃபைனான்சியல் கண்டிஷன் என்னங்கிறத சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். இதுல இருக்கிற காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கம்பெனியோட கடனை மத்த ஒரு முக்கியமான ஃபேக்டரோட ஆர்த்தர் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க சொல்றாரு. ஓகே, ஏன்னா இது ஒரு நல்ல விஷயம் தான். எந்த அளவுக்கு அந்த கம்பெனிக்கு கடன் சுமை கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ணலாம். இன்னொன்னு, அவங்களுக்கு பெரிய செலவுகளும் இருக்காது. ஏன்னா இப்ப கடன் இருந்துச்சுன்னா அடுத்து அதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதுலயே லாங் டேர்ம் டெப்ட் இருக்கு, ஷார்ட் டேர்ம் டெப்ட் இருக்கு, நிறைய இருக்கு. அதுலயே நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ அது முடிஞ்ச அளவுக்கு கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதை வச்சு அந்த கம்பெனியோட ஃபைனான்சியல் கண்டிஷனை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த செகண்ட் கிரைட்டீரியா. அடுத்தது 3வது கிரைட்டீரியா, ஏர்னிங் ஸ்டெபிலிட்டி. சோ இந்த ஏர்னிங் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு கீ ஃபேக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு கம்பெனி இப்ப எப்படி இருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் 2 ஃபேக்டர் வச்சு பாத்துக்கலாம். ஓகே, அது இப்ப இருக்கிற ரீசன்ட் வேல்யூ தான் நம்ம செக் பண்றோம். பட் அவங்க ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப இதுக்கப்புறம் பார்க்க போற அடுத்த ஒரு 3 கிரைட்டீரியா தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதுல மொதல் கிரைட்டீரியா தான், ஐ மீன் அந்த அந்த 3 கிரைட்டீரியால ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா, மொத்தம் இந்த 7 கிரைட்டீரியால இது வந்து 3வது கிரைட்டீரியா, ஏர்னிங் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது. கடந்த 10 வருஷத்துல அவங்க பாசிட்டிவ் ஏர்னிங்ஸ்ல இருக்கணும். அதாவது வருமானம் இருக்கணும். ஓகே, லாஸ் இருக்கக்கூடாது, நெட் லாஸ் புக் பண்ணி இருக்க கூடாது, நெட் ப்ராஃபிட்ல அந்த கம்பெனி இருக்கணும். ஓகே, அதுல கண்டிப்பா கடந்த 10 வருஷத்துல ஒவ்வொரு வருஷமும் அந்த கம்பெனி ப்ராஃபிட்டா புக் பண்ணி இருக்கணும். ஓகே, அடுத்தது 4th கிரைட்டீரியா, டிவிடெண்ட் ரெக்கார்ட். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். கடந்த 20 வருஷத்துல ஓகே அட்லீஸ்ட் 20 வருஷமாவது ஒரு தடவை கூட ஸ்டாப் பண்ணாம டிவிடெண்ட் அப்படிங்கிறத தொடர்ந்து அந்த கம்பெனி வந்து பே பண்ணியே ஆகணும்.
ஓகே, ஏன்னா டிவிடெண்ட் தொடர்ந்து கொடுத்தாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க பிசினஸ் வந்து எல்லா கண்டிஷன்லயும் ஓகே ஓரளவுக்கு, ஏன்னா மதிக்கிறாங்க அவங்களோட ஸ்டாக் ஹோல்டர்ஸ். ஓகேங்களா, ஏன்னா அவங்களுக்கு பிசினஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், முன்ன பின்ன இருக்கலாம், பட் அவங்க அக்கறை காட்டுறாங்க இல்லைங்களா. ஏன்னா டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஒரு வகையில அப்படிதான். ஓகே, சோ அவங்க மேல கேர் பண்ணி ஒரு மோசமான சிச்சுவேஷன்லயும் வந்து பே பண்றாங்க அப்படிங்கிறப்ப அதுலயே தெரிஞ்சுக்கலாம் அவங்க எந்த அளவுக்கு வந்து பிசினஸையும் அவங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்க ஷேர் ஹோல்டர்ஸையும் நினைக்கிறாங்க, மதிக்கிறாங்க அப்படிங்கிறத. ஸோ அதுக்கு அட்லீஸ்ட் 20 வருஷம் அவங்க வந்து டிவிடெண்ட் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாம பே பண்ணியிருக்கணும். 5th கிரைட்டீரியா ஏர்னிங்ஸ் growth. ஸோ ஏர்னிங்ஸ் growthல கடந்த 10 வருஷத்துல ஓகே கடந்த 10 வருஷத்துல இந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து 33% அட்லீஸ்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கணும். இது மட்டும் கொஞ்சம் நான் டீட்டெயில்டா சொல்றேன், ஏன்னா அப்பதான் இந்த மெட்ரிக்ஸ் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிருவோம். இப்ப 2025 2015க்கு போயிடலாம். 2015ல கடந்த 3 வருஷம், அதாவது 2013 14 15 இந்த 3 வருஷத்தோட பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோவை எடுக்கிறோம். இந்த 3 வேல்யூவோட ஆவரேஜ் வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். அதுதான் 2015ஓட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வேல்யூ. சரிங்களா, அந்த வேல்யூல இருந்து அது வந்து இப்போ ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ 2025ல ஓகே 25ல நம்ம 23 24 25 இந்த 3 வருஷத்தோட, இந்த வருஷம் முடியல, முடிஞ்சிட்ட மாதிரி கணக்கு வச்சுக்கோங்களேன். இந்த 3 வருஷத்தோட பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோட ஆவரேஜ் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ 2015ஓட டேட்டா இருக்கு, 2025ஓட டேட்டா இருக்கு. இப்போ இந்த 10 வருஷத்துல இந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேரோட வேல்யூ 33% இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். இப்போ 2015ல 100 ரூபா இருந்துச்சுன்னா இப்போ 133 ரூபாவாவது இருக்கணும். அப்பதான் வந்து ஏர்னிங்ஸ்ல வந்து அந்த கம்பெனி க்ரோ ஆகிருக்கு அப்படின்னு தெரியும். இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கிரைட்டீரியா. அது ஏன்றதை நான் பின்னாடி உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்றேன். ஓகே, சோ இந்த ஒரு ஃபேக்டரை செக் பண்ணணும். அடுத்தது 6th கிரைட்டீரியா, சோ பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. சோ ஒரு மாடரேட்டான பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ இருக்கணும். ஓகேங்களா, அவங்களோட கடந்த 3 வருஷத்தோட ஆவரேஜ் ஏர்னிங்ஸ், அதாவது இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ அப்படின்னு, அந்த வேல்யூ விட 15 மடங்கு கொடுத்து ஒரு ஸ்டாக்கை வாங்கலாம். ஆனா அதுக்கு மேல கொடுத்துடவே கூடாது. அதாவது அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படிங்கிறது இப்போ ஆவரேஜ் தான் எடுத்துக்கணும். இப்ப இருக்கிற ரீசெண்டா இருக்கிற பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ எடுக்கக்கூடாது. லாஸ்ட் 3 இயர்ஸோட ஆவரேஜ் எடுத்துக்கணும். அதோட 15 டைம்ஸ் இல்ல அதுக்கும் கம்மியா தான் இருக்கணும். அடுத்தது 7வது கிரைட்டீரியா பிரைஸ் டு புக் ரேஷியோ. ஓகே, அதாவது இந்த பிரைஸ் டு புக் ரேஷியோங்கிறது ஒண்ணும் இல்ல, புக் வேல்யூங்கிறது அந்த ஸ்டாக்கோட ஆக்சுவல் வேல்யூ. அந்த பிசினஸ் வேல்யூவேட் பண்ணி அந்த ஸ்டாக்கோட உண்மையான வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். சோ அததான் புக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. சோ அந்த வேல்யூ வந்து அதை விட 1.5 மடங்கு. இப்போ ஒரு ஸ்டாக்கோட புக் வேல்யூ வந்து 10 ரூபாய் அப்படின்னா ஒரு 15 ரூபா கொடுத்து அந்த ஸ்டாக்கை வாங்கலாம். ஆனா அதுக்கு மேல கொடுத்து வாங்கவே கூடாது. ஓகேங்களா, சோ ஆனா இந்த பிரைஸ் டு புக் வேல்யூல மட்டும் பாத்தீங்கன்னா ஆர்த்தர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதாவது ஒரு சாய்ஸும் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் நமக்கு வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஒரு ஸ்டாக்ல. உதாரணத்துக்கு ஒரு 10 மடங்கு தான் இருக்கு. ஓகேங்களா, அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸை விட 10 டைம்ஸ் பிரைஸுக்கு தான் அந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னா, அந்த மாதிரி ஸ்டாக்ல மத்த கிரைட்டீரியா எல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்துல இந்த பிரைஸ் டு புக் ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, சோ அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தம் ரூல் ஒன்னு கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா, சோ அந்த கம்பெனியோட லாஸ்ட் 3 இயர்ஸோட ஆவரேஜ் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ இருக்குல்ல, அது மல்டிப்ளைட் பை அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் டு புக் வேல்யூ. இது ரெண்டையும் மல்டிப்ளிகேட் பண்றப்போ 22.5 அதுக்கும் கம்மியா தான் இருக்கணும். ஓகேங்களா, இப்போ நீங்க மத்த 2 வேல்யூ பாருங்க. சோ பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அட்லீஸ்ட் 15 டைம்ஸ் அதுக்கும் கம்மியா இருக்கணும்னு சொன்னாரா, இப்போ 15 வச்சுப்போம். அதே மாதிரி பிரைஸ் டு புக் வேல்யூ 1.5 சொல்லியிருக்காரு. இது ரெண்டையும் மல்டிப்ளிகேட் பண்ணா 22.5 தான் வரும். இப்போ இதே வந்து நம்மளுக்கு பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ வந்து 9ன்னு வச்சுப்போமே. இப்போ அந்த ஸ்டாக்கோட நமக்கு பிபி ரேஷியோ, அதாவது பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 2.5 இருக்குன்னா, இப்பயும் இதை வந்து நம்ம மல்டிப்ளிகேட் பண்றப்போ நமக்கு வந்து 22.5 தான் வரும். அப்ப ஸ்டில் இந்த மாதிரி ஸ்டாக்கும் பாத்தீங்கன்னா எலிஜிபிள் தான். ஓகேங்களா, சோ ஆர்த்தர் சொல்ற இந்த கிரைட்டீரியாக்கு இந்த ஸ்டாக்கும் பாத்தீங்கன்னா ஃபிட் ஆகும். என்ன பிரைஸ் டு புக் வேல்யூ மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அது பரவாயில்ல. நமக்கு வந்து அந்த ஸ்டாக்கோட ஏர்னிங்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு லோ பிரைஸ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டாக்கையும் பாத்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணலாம். சோ இதுதான் ஆர்த்தர் சொல்ற அந்த 7 கிரைட்டீரியா. இந்த கிரைட்டீரியாஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி தான் நம்ம அந்த செகண்ட் அப்ரோச்ல ஸ்டாக்ஸை வந்து செலக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த கிரைட்டீரியா பத்தின ஆர்த்தரோட சில கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். சோ இந்த ரூல்ஸை நம்ம அப்ளை பண்றப்போ நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் ஆகிடும். அதுலயும் 2 ஆப்போசிட்டான ரீசனுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, வீக்கான கம்பெனிஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் 4 கிரைட்டீரியாவை அப்ளை பண்ணும் போதே வீக்கான கம்பெனிஸ் எல்லாமே போயிடும். ஃபைனான்சியலி ஸ்ட்ரென்த்தா இருக்கிற கம்பெனிஸ் மட்டும் தான் பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல மிஞ்சி இருக்கும். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா, ஓவர் பிரைஸ்டு ஸ்டாக்ஸ். அதாவது நல்ல கம்பெனியாவே இருக்கும்,
பட் இருந்தாலும் அதோட ஸ்டாக் வேல்யூ வந்து அதிகமா இருந்தா அதுவும் பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூட் ஆயிரும். ஓகே, அதுக்கு வந்து கடைசி 2 கிரைட்டீரியா வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா யூஸ் பண்ணுவோம். ஸோ இது யூஸ் பண்றப்ப இந்த 2 ரீசனால மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா போயிடும். ஏன்னா இப்போ ஒரு நல்ல ஸ்டாக்காவே இருந்தா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மார்ஜின் ஆஃப் சேஃப்டிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. அதாவது நல்ல கம்பெனி பட் ஹை பிரைஸ் கொடுத்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி ஆப்போசிட்டா அந்த கம்பெனியோட பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, ஒரு சீப்பான பிரைஸ்ல கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ஃபியூச்சர் பொட்டென்ஷியல் இல்லாத கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலும் அதுவும் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். சம்டைம்ஸ் இந்த கிரைட்டீரியாலாம் நம்ம ஃபாலோ பண்ணி, அதாவது ஃபர்ஸ்ட் 5 இது பார்த்துருவோம். 5 கிரைட்டீரியா பார்த்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் நம்ம கிட்ட இருக்கும். பட் அந்த லாஸ்ட் 2 இதை நம்ம அப்ளை பண்ணும்போது அதுல நிறைய கம்பெனிஸ் போற மாதிரி இருக்கும். பட் அந்த ஃபர்ஸ்ட் 5 கிரைட்டீரியா அச்சீவ் பண்ண கம்பெனிஸ் தான் நம்ம செப்பரேட்டா வச்சுக்கலாம். ஏன்னா அந்த கம்பெனில எல்லாம் கரெக்டான டைமா பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மேபி இன் ஃபியூச்சர்ல அதோட பிரைஸ் குறையலாம். ஏன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு சைக்கிள் தானே. ஏன்னா ஒரு நல்ல கம்பெனியை கூட பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சென்டிமெண்ட் காரணமா வந்து ஒரு லோ பிரைஸ்க்கு கொண்டு போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஏன்னா எத்தனையோ கம்பெனிஸ் இருக்கு. இப்ப நீங்க இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து ஷைன் ஆகுற, இன்னைக்கு வந்து பிரம்மாண்டமா வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்த எவ்வளவோ கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா வார கணக்குல மாச கணக்குல வந்து பயங்கரமா ஃபால் ஆகி ஒரு லோ பிரைஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகி இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒண்ணும் இல்ல, நீங்க அந்த பிரைஸ் சார்ட்டை எடுத்து பாருங்க. வீக்லி டைம் ஃப்ரேம்ல மந்த்லி டைம் ஃப்ரேம்ல பாக்குறப்போ இந்த டைம்ல எல்லாம் நான் இருந்திருந்தேன்னா அவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன், இவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன் அப்படின்லாம் தோணும். உங்களுக்கு தோணி இருக்கான்னு தெரியல எனக்கு, பட் எனக்கெல்லாம் வந்து நிறைய ஸ்டாக்ஸ்ல நிறைய டைம் தோணி இருக்கு. ஆனா உண்மையாலே இப்ப இவ்வளவு நாலேஜ வச்சுக்கிட்டு உண்மையாலே நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன் அப்படின்னா கூட லைவா நான் சொல்றேன், அங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான். ஓகேங்களா? ஏன்னா ஒரு விஷயம் நடந்தும், ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த growth பார்த்துட்டதுனால அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், நான் அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் தோணலாம். பட் அவ்வளவு ஃபால் ஆகுறப்ப இப்ப இன்னைக்கு எவ்வளவோ நல்ல நல்ல கம்பெனிஸ் வந்து பயங்கரமா ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஆனாலுமே வந்து ஒரு சின்ன தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும், இன்னும் ஒருவேளை ஃபால் ஆகுமோ, இல்ல இதுக்கப்புறம் எந்திரிக்கவே எந்திரிக்காதோ இந்த கம்பெனி அப்படின்லாம் பாத்தீங்கன்னா தோண ஆரம்பிக்கும். சோ இது எல்லாமே நம்மளோட எமோஷனால பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து யோசிக்கிற விஷயங்கள். சோ இது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து மார்க்கெட்ல சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். அதனாலதான் எமோஷனை தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி ஃபேக்ட் பேசிஸ்ல, இந்த மாதிரி டேட்டா பேசிஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் இதுல 5th கிரைட்டீரியாலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஏர்னிங்ஸ ஒரு இம்பார்ட்டன்டா, ஏர்னிங்ஸ்ல growth அதுவும் ஓகேங்களா, ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா ஆர்த்தர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாரு. சோ அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஓகேங்களா, அந்த கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரூவ் பண்ணணும், அவங்களால முடியும், அதை ஏற்கனவே பண்ணியிருக்காங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஓகே, அதுக்கான ஒரு நல்ல மெட்ரிக்ஸ் தான் இந்த ஏர்னிங்ஸ் growth அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஏன்னா அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்ம எந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றோம், அந்த கம்பெனி எந்த அளவுக்கு வொர்த் ஆனது அப்படின்றது. சோ ஒருவேளை இந்த ஏர்னிங்ஸ் growthல ஒரு கம்பெனி சரியா இல்ல அப்படின்னா, ஏன்னா சில நல்ல நல்ல கம்பெனிஸ் கூட இந்த ஏர்னிங்ஸ் growthல மட்டும் ஃபெயில் ஆகிரும், மத்த எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகிரும், மத்த 6 கிரைட்டீரியாவை அச்சீவ் பண்ணும். ஓகே, அதெல்லாம் சீப்பா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அது வந்து இந்த டிஃபென்சிவ் ஸ்டாக் கேட்டகரிக்குள்ள வந்துடாது. மேபி அது ஒரு பார்கெனிங் ஸ்டாக்ஸா கூட இருக்கலாம். நம்ம இதை பத்தி எல்லாம் முன்னாடி சாப்டர்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சோ அந்த மாதிரி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுனாலும் செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாக் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த மாதிரியான ஏர்னிங்ஸ் growth இல்லாத ஸ்டாக்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இப்ப நம்ம பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோவை 15 டைம்ஸ் மேக்ஸிமம் அப்படின்னு வச்சோம் அப்படின்னா ஆவரேஜா பாத்தீங்கன்னா 12 to 13 தான் நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. இப்ப 1972ல AT&T அதோட ஸ்டாக் பிரைஸ் பாத்தீங்கன்னா அதோட ஏர்னிங்ஸை கம்பேர் பண்ணும்போது 11 டைம்ஸ்க்கு தான் பாத்தீங்கன்னா செல் ஆகிருக்கு. ஸ்டாண்டர்ட் ஆயில் ஆஃப் கலிபோர்னியா வந்து less than 10 டைம்ஸ் தான் பாத்தீங்கன்னா வந்து அந்த டைம்ல ட்ரேட் ஆகிருக்கு. அண்ட் இதுல ஒரு கோர் ரெக்கமெண்டேஷன் பாத்தீங்கன்னா ஆர்த்தர் என்ன கொடுக்குறாருன்னா, ஏன்னா இப்போ நம்ம வந்து வெறும் ஸ்டாக்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ண போறது இல்ல, ஸ்டாக் அப்படிங்கிறது நம்ம போர்ட்ஃபோலியோல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு செக்மெண்ட் மட்டும் தான். இன்னொரு பக்கம் நம்ம பாண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்படி பண்றப்போ பாண்டோட ஈல்டையும் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோவையும் பாத்தீங்கன்னா ஆர்த்தர் வந்து கம்பேர் பண்ண சொல்றாரு. இப்போ பாண்டோட ஈல்டு வந்து ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா இன்னும் கம்மியான பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ இருக்கிற மாதிரியான ஸ்டாக்ஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு இப்போ AA பாண்ட்ஸோட ஈல்டு வந்து பாத்தீங்கன்னா 7.5 டைம்ஸ் அந்த டைம்ல இருந்திருக்கு. அப்ப நம்மளோட மேக்ஸிமம் PE வந்து 15 வச்சுக்க கூடாது, 13.3 அதுக்கும் கம்மியா தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ இது வந்து கரெக்டா எக்ஸாக்டா என்ன ஃபார்முலால இல்ல எப்படி இதை வந்து அந்த வேல்யூக்கு குறைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியரா கொடுக்கல. மேபி இதுக்கப்புறம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம், செக் பண்ணி பார்ப்போம். அடுத்த ஆர்த்தர் 2 டேபிள் கொடுத்திருப்பாரு. சோ அந்த 2 டேபிள்லயுமே செப்டம்பர் 13, 1971 அன்னைக்கு
டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ்ல இருக்கிற 30 ஸ்டாக்ஸோட சில இம்பார்ட்டன்டான டேட்டாஸை ஷேர் பண்ணியிருப்பாரு. அது என்னன்னா அந்த ஸ்டாக்கோட பிரைஸ், அந்த ஸ்டாக்கோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர், லாஸ்டா இருந்த டேட்டா, கடந்த 3 வருஷத்தோட ஆவரேஜ் டேட்டா, அண்ட் 1958ல இருந்து 1960க்குள்ள இருந்த அந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேரோட டேட்டா. இது எதுக்காக அப்படின்னா அந்த 5th கிரைட்டீரியாவை செக் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஆவரேஜ் டேட்டாவும் கொடுத்திருப்பாரு, ரீசெண்டா இருக்கிற 3 இயர்ஸ் ஆவரேஜ் டேட்டாவையும் கொடுத்திருப்பாரு. அடுத்தது டிவிடெண்ட் வந்து எந்த வருஷத்துல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க, அந்த பிசினஸோட நெட் அசெட் வேல்யூ எவ்வளோ, கரண்டா இப்ப எவ்வளவு டிவிடெண்ட் கடைசியா கொடுத்திருக்காங்க. அடுத்தது பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படிங்கிறது வேற, பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது வேற. அடுத்தது கரண்டா இருக்கிற டிவிடெண்ட் ஈல்ட் எவ்வளோ, அதாவது அந்த ஸ்டாக் பிரைஸை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு அமௌண்ட் வந்து அவங்க டிவிடெண்டா கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த பெர்சன்டேஜ். ஏர்னிங்ஸ்ல ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஏர்னிங்ஸ் பர் ஷேர்ல அதுல அந்த 10 இயர்ஸ்ல எவ்வளவு வந்து பெர்சன்டேஜ் க்ரோ ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் அந்த பிசினஸோட கரண்ட் அசெட் பை கரண்ட் லயபிலிட்டி. ஸோ அவங்க லயபிலிட்டிக்கு அசெட் எத்தனை மடங்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ரேஷியோ. நெக்ஸ்ட் நெட் கரண்ட் அசெட்டுக்கும் டெப்ட்டுக்குமான ரேஷியோ. அண்ட் ஃபைனலி அந்த ஸ்டாக்கோட பிரைஸுக்கும், அதாவது பிரைஸ் டு புக் வேல்யூவை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாரு. அந்த 30 ஸ்டாக்குக்குமே இப்ப நான் சொன்ன எல்லா வேல்யூஸுமே வந்து ஆர்த்தர் கொடுத்திருக்காரு. இது எதுக்காக கொடுத்திருக்காரு அப்படின்னா இப்ப நம்ம வந்து பிராக்டிகலி அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இதுல வந்து சேல்ஸ் மத்த விஷயங்களை கொடுக்கல, மத்த கிரைட்டீரியாஸ் எல்லாமே இப்ப ஆர்த்தர் சொன்னதை வச்சே பாத்தீங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொன்றா நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்ப சைஸ்ல இருந்து பார்ப்போம். சைஸுக்கு பஞ்சமே இல்லை. ஏன்னா டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ்ல இருக்கிற டாப் 30 கம்பெனிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சைஸ் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கம்பெனி தான். ஓகேங்களா? அடுத்ததா உங்களோட ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதாவது ஓவராலா ஓகே இந்த 30 கம்பெனி சேர்ந்து அந்த இண்டெக்ஸா பாக்குறப்ப அக்செப்டபிளா இருக்கு. பட் இண்டிவிஜுவல் கம்பெனியா நம்ம பாக்குறப்போ ஒரு சில கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அந்த அசெட் டு லயபிலிட்டி அந்த கிரைட்டீரியாவை வந்து பாத்தீங்கன்னா மீட் பண்ணல. அதே மாதிரி இப்ப நம்ம டிவிடெண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1940ல இருந்து யாரு தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பாக்குறப்போ ஒரு சில கம்பெனி மட்டும் தான் கண்டினியூஸா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுல ஒரு 5 கம்பெனி மட்டும் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல, அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே வந்து டிவிடெண்ட் அப்படிங்கறத ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது ஏர்னிங் ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்லர் அப்படிங்கிற கம்பெனி, இந்த கம்பெனியை பத்தி நிறைய நம்ம பேசியிருக்கோம். அந்த ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் ஏர்னிங்ஸ்ல டெபிசிட்டா இருக்காங்க, அதாவது லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்காங்க. மத்த எல்லா கம்பெனியும் பாத்தீங்கன்னா ஓகே தான். அடுத்தது 5th கிரைட்டீரியா ஏர்னிங்ஸ் growth பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆவரேஜா பாத்தீங்கன்னா 77% இருக்கு. பட் ஆனா வந்து இண்டிவிஜுவல் கம்பெனியா நம்ம பாக்குறப்போ ஒரு 5 கம்பெனி இதுல ஃபெயில் ஆகிருது. 6th கிரைட்டீரியா பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ வந்து டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜோட ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து 15 டைம்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஆர்த்தர் சொன்ன அந்த மேக்ஸிமம் லிமிட்டுக்கு எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இருக்கு. அடுத்து பிரைஸ் டு புக் வேல்யூமே பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பா, ஓகே இண்டிவிஜுவல் ஸ்டாக்கா இல்ல, அந்த இண்டெக்ஸா பாக்குறப்ப அதுவும் ஆர்த்தர் சொன்ன அந்த லிமிட் குள்ளேயே தான் இருக்கு. இப்ப நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கம்பெனியா இந்த கிரைட்டீரியாவை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த 7 கிரைட்டீரியாவுமே பாஸ் பண்ற கம்பெனின்னு பாத்தீங்கன்னா 5 தான் இருக்கும். ஒன்னு அமெரிக்கன் கேன், ரெண்டாவது AT&T அதாவது அமெரிக்கன் டெலிபோன் அண்ட் டெலிகிராஃப், மூணாவது அனகோண்டா, நாலாவது ஷிஃப்ட் அண்ட் 5வது வில்வர்த். இந்த 5 கம்பெனி மட்டும் தான் இந்த எல்லா கிரைட்டீரியாவையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு. ஸோ ஆர்த்தர் இதை தான் வந்து டிஃபென்சிவ் ஸ்டாக் அப்படின்னு சொல்றாரு. இதுல எல்லாமே ஓகே தான், ஆனா இந்த 5 கம்பெனியோட growth ரேட் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் இருந்தாலும் அது ஏத்துக்கிற அளவுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பட் மற்ற கம்பெனிஸ் ஆவரேஜ் வேல்யூ எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதை விட கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. இதே நம்ம ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்ல அப்ளை பண்ணும்போது கிட்டத்தட்ட தோராயமா ஒரு 100 ஸ்டாக்ஸ்க்கு மேல இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதை வச்சே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிஃபென்சிவ் போர்ட்ஃபோலியோவை நம்மளால வந்து பில்ட் பண்ண முடியும், அதுவே அதுக்கு போதும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. நெக்ஸ்ட் பப்ளிக் யூட்டிலிட்டி சொல்யூஷன். ஸோ இந்த கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து டிஃபென்சிவ் இன்வெஸ்டருக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே சூட்டபிளாகவும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அப்படிங்கிறாரு. முதல்ல இந்த பப்ளிக் யூட்டிலிட்டி கம்பெனி அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து இந்த எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி இது மாதிரியான கம்பெனிஸை தான் ஆர்த்தர் வந்து காமனா பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த ப்ராடக்ட் ஆர் இந்த சர்வீஸை வந்து தொடர்ந்து பப்ளிக் வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஃபிட் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ரீசனை நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம போர்ட்ஃபோலியோக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கு இல்லையா. ஸோ ரெண்டாவது அப்ரோச்ல நம்ம வந்து ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த 7 கிரைட்டீரியா பார்க்கணும்.
அதெல்லாம் ரொம்ப இயல்பாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிரும் அப்படின்னு சொல்றாரு. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்டடியா இருக்கும். பிரைஸ் ரேஷியோவும் வந்து ரொம்ப ரீசனபிளா இருக்கும். ஏர்னிங்ஸ் அண்ட் டிவிடெண்ட்லயும் இவங்க வந்து கன்சிஸ்டன்டா இருப்பாங்க. இவங்களோட பிசினஸ் மாடலும் வந்து ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. சோ கிட்டத்தட்ட எல்லா டெஸ்டையுமே இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காவே பாஸ் பண்ணிடுவாங்க. பட் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ் மட்டும் இதுல இருக்கு. அது என்ன அப்படின்னா அந்த கரண்ட் ரேஷியோ டெஸ்ட். இப்போ அவங்களோட கரண்ட் அசெட் அப்படிங்கிறது கரண்ட் லயபிலிட்டியை விட 2 மடங்கு இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. மேபி சில கம்பெனிஸ் வந்து இந்த ஒரு ரூல்ஸை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாம போலாம். ஏன்னா இந்த மாதிரியான யூட்டிலிட்டி கம்பெனிஸ் வந்து தொடர்ந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாண்ட்ஸ் மூலியமாவோ இல்ல ஸ்டாக்ஸை செல் பண்ணியோ பாத்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்படி பண்றதன் மூலியமா அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலை அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா வச்சுப்பாங்க. பட் இருந்தாலும் அதாவது இந்த வேல்யூ வந்து சம்டைம்ஸ் கம்மியாவே இருந்தாலும் மெயினா நமக்கு இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த கம்பெனில டெப்ட் வந்து டாமினேட் பண்ணக்கூடாது. அதாவது இன்னொரு ரூல்ஸ் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, ஸ்டாக் டு அதாவது ஸ்டாக் வீக்கிட்டையும் நம்ம டெப்டையும் கம்பேர் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுல வந்து டெப்ட் வந்து டாமினேட் பண்ணவே கூடாது. சோ அப்பதான் அவங்க வந்து ஒரு ஹெல்த்தி பேலன்ஸை மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஆர்த்தர் வந்து டேபிள் 4 and 5ல ரேண்டமா வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து ஒரு 15 யூட்டிலிட்டி கம்பெனிஸை எடுத்திருப்பாரு. அடுத்தது இந்த கம்பெனிக்குனே ஒரு தனி இண்டெக்ஸே இருக்கு. ஓகே, டோ ஜோன்ஸ்ல யூட்டிலிட்டி ஆவரேஜ் அப்படின்னே ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. அதுல இருக்கிற 15 கம்பெனிஸை எடுத்திருக்காரு. சோ இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பாக்குறப்போ ரெண்டு குரூப்புமே வந்து ஆர்த்தரோட எல்லா கிரைட்டீரியாஸையுமே பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுது. லாங் டேர்ம் growth இருக்கு, ஏர்னிங் ஸ்டெபிலிட்டி இருக்கு, பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ, பிரைஸ் புக் டு ரேஷியோ வந்து ரீசனபிளா இருக்கு, டிவிடெண்டும் வந்து ரொம்ப நாள் வந்து பே பண்ணியிருக்காங்க, ஃபைனான்சியலியுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இதோட கன்க்ளூஷன் ஆர்த்தர் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா 1972ல இப்போ இந்த யூட்டிலிட்டி ஸ்டாக்ஸை மட்டுமே வச்சு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த டிஃபென்சிவ் இன்வெஸ்டருக்கு தேவைப்படுற எல்லாமே இந்த யூட்டிலிட்டி ஸ்டாக்ஸ்லயே பாத்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிறாரு. இந்த அளவுக்கு யூட்டிலிட்டி ஸ்டாக்ஸ் வந்து அட்ராக்டிவா இருக்கிறதுக்கு சில ரீசன் அப்படின்னு கண்டிப்பா இருக்கும். இப்போ அது என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா பாஸ்ட்ல அவங்களோட growth வந்து ரொம்ப சூப்பரா இருந்திருக்கு. பிளஸ் அந்த கம்பெனியோட வாலட்டிலிட்டியும் கம்மியா இருக்கு. அதாவது வாலட்டிலிட்டினா நான் என்ன மீன் பண்றேன்னா ஸ்டாக்கோட பிரைஸ்ல பெரிய அளவுல பாத்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இல்ல. ஏன்னா இப்போ லீடிங் கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலண்டா க்ரோ ஆகியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இவங்களோட ஏர்னிங்ஸோட சேஞ்சஸும் ஓகே, பிரைஸோட சேஞ்சஸ் பிளஸ் ஏர்னிங்ஸோட சேஞ்சஸுமே பெரிய அளவுல பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகல. ஒரு வருஷம் வந்து பயங்கரமா சம்பாதிக்கிறது, ஒரு வருஷம் அந்த ஏர்னிங்ஸ் படுத்துக்கிறது அப்படி இல்லாம ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பிங் தான் ஏர்னிங்ஸ்ல இருக்கு அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ரெண்டாவது இவங்களோட ஏர்னிங்ஸ் அண்ட் அசட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லோ பிரைஸ்ல தான் இந்த ஷேர்ஸ் அப்படிங்கிறது ட்ரேட் ஆகுது. அதாவது பிஇ ரேஷியோ பிபி ரேஷியோ வந்து ஒரு ரீசனபிளான வேல்யூல தான் இருக்கு அப்படிங்கிறாரு. மூணாவது ஹையர் டிவிடெண்ட் ரிட்டர்ன். ஓகே, டிவிடெண்ட் ஈல்ட் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் தான். ஏன்னா அதுவும் ஒரு வகையில நமக்கு ஒரு ப்ராஃபிட் தான். சோ மத்த கம்பெனிஸோட ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரியான யூட்டிலிட்டி கம்பெனில இருந்து நல்ல ஒரு டிவிடெண்ட் ஈல்ட் இருக்கு அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அண்ட் நாலாவது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ரீசன் அப்படின்னே சொல்லலாம். இந்த எல்லா கம்பெனிஸும் அதாவது பப்ளிக் யூட்டிலிட்டி கம்பெனிஸ் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டா ரெகுலேட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா இது அந்த ஸ்டாக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட் அப்படின்னு தான் சொல்றாரு. அது வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா அப்படி இருக்கிறப்போ எல்லா ரூல்ஸையுமே அந்த கம்பெனி ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம இதுல சில கம்பெனிஸ் எல்லாம் அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மோனோபோலியா பாத்தீங்கன்னா இருப்பாங்க. அதாவது அந்த ஒரு கம்பெனி மட்டும்தான் கவர்மெண்ட் ரெகுலேஷனோட அந்த ஒரு விஷயத்த பண்ற மாதிரி இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம லீகலாவே அவங்களுக்கு வந்து சில பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஓகேங்களா, இப்போ காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதை அவங்க பண்ணிக்கலாம். இப்போ புதுசா ஃபண்டை வந்து உள்ள கொண்டு வரணும், பிசினஸ்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னாலும் பாத்தீங்கன்னா அவங்களால தாராளமா பண்ணிக்க முடியும். சோ இதனால லாங் டேர்ம்ல அவங்களோட ஏர்னிங்ஸ் பவர் அப்படிங்கிறது ரொம்பவே பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ இதெல்லாம் பாக்குறப்போ இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அமைதியா பொறுமையா பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம்ல என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு கவலைப்படாம, இல்ல எனக்கு அந்த பிசினஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா கூட ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்காக ஒரு லோ பிரைஸ்ல இருக்கிறப்ப வாங்கிட்டு பிரைஸ் எக்ஸஸ் ஆன உடனே பாத்தீங்கன்னா செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். அடுத்த 6வது டேபிள்ல ஆர்த்தர் வந்து இந்த ஹிஸ்டாரிக் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸை ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுல வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது யூட்டிலிட்டி கம்பெனியோட growth அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டேபிளா இருந்திருக்காங்க. கடந்த 20 வருஷத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோல முன்னாடி எல்லாம் யூட்டிலிட்டி கம்பெனிஸ் தான் அதிகமா இருந்துச்சு. பட் ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஸ்டாக்ஸ் தான் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிரைஸுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்ல. சோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அப்பப்ப நம்ம பாத்துக்கிட்டா போதும்.
ஓகேங்களா? எப்பயாவது நம்ம வந்து செக் பண்ணிட்டா அப்படின்னா போதும். ஸோ இப்ப ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப ஹை பிரைஸ்க்கு போகுது அப்படின்னா, சம் ஸ்டாக்ஸ சேல் பண்ணி ப்ராஃபிட்டையும் புக் பண்ணிக்கலாம். இல்ல ரொம்ப சீப்பான பிரைஸ்ல ஏதாவது யுட்டிலிட்டி கம்பெனிஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னா கூட, அதுல இன்வெஸ்ட் பண்றத பத்தியும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். என்ன நமக்கு இந்த ப்ராஃபிட்லாம் புக் பண்றப்போ கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் மட்டும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். பட் அகைன் அதையும் வந்து நம்ம சால்வ் பண்றதுக்கு சில வழிகள் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டாக்ஸ்க்கு பயந்துகிட்டே ஸ்டாக்ஸ வந்து அவ்ளோ சீக்கிரம் வந்து செல் பண்ண மாட்டாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ட வச்சே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வித்தின் 1 இயர்க்குள்ள நம்ம செல் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸ்டாக்ஸ வாங்கி செல் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஷார்ட் டெர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் தான் வந்து கால்குலேட் ஆகும். 1 இயர்க்கு மேல போனா தான் லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து நமக்கு கால்குலேட் ஆகும். பிளஸ் அதுல வந்து நமக்கு ஒரு 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 அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அமௌண்ட்க்கு மேல ப்ராஃபிட் பண்ணா தான் அதுக்கு தான் நம்ம வந்து டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ சம் டைம் வந்து ஒரே வருஷத்துக்குள்ள அந்த மாரி ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி நல்லா வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து பயங்கரமா ஏன்னா இப்ப வந்து ஓவர் பிரைஸ்ட் ஆகிருச்சு. இதுக்கப்புறம் ஃபால் ஆகறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கிறப்போ, இந்த டாக்ஸ பார்த்துட்டு பயந்துட்டு செல் பண்ணாம விட்டுறக்கூடாது. ஏன்னா, அப்புறம் பின்னாடி நம்ம தான் வருத்தப்படுவோம். அதாவது இந்த அளவுக்கு லாஸ ஃபேஸ் பண்ணுவோம்னு தெரிஞ்சிருந்தா, அதுக்கு நான் ப்ராஃபிட்ட புக் பண்ணி அதுல ஒரு பார்ட்ட வந்து நான் டாக்ஸாவே பே பண்ணியிருக்கலாம் போலயே! அப்படின்னு பின்னாடிலாம் வருத்தப்படக்கூடாது. ஸோ அதுக்கு பெட்டர் வந்து ஒரு கரெக்ட்டான டைமா பார்த்து அத செல் பண்றதுக்கான சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா, எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அங்க ப்ராஃபிட் புக் பண்ணவும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தயாரா இருக்கணும். அடுத்தது ஃபைனான்சியல் கம்பெனிஸ். ஸோ இதுல வந்து பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனி, லோன் புரொவைட் பண்றவங்க, அதுலயும் ஸ்மால் ஸ்கேல், பிக் ஸ்கேல்ல பண்றவங்க, அடுத்தது வந்து மார்ட்கேஜ் கம்பெனிஸ், இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனிஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபைனான்சியல் கம்பெனிஸ் அதுக்கு கீழ தான் வரும். இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட பிசிக்கல் அசெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இவங்களோட மெயின் வேலையே ஃபைனான்ஸ் தான். ஓகே. ஸோ அது ரிலேட்டடான ஆப்பரேஷன்ஸ் தான் இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் வந்து இந்த கம்பெனிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே. ரொம்ப ஈஸியாலாம் இப்போ ஒரு பேங்க்லாம் நினைச்சாலாம் ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. அதுக்குன்னு இப்போ ஆர்பிஐயோட எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு ஸ்டாக் புரோக்கர் இருக்காரு, ஒரு ஸ்டாக் புரோக்கிங் ஃபிர்ம் நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, அதுக்குன்னு செப்பரேட்டா பாத்தீங்கன்னா ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க தடுக்கிற விதமா பாத்தீங்கன்னா நிறைய ரூல்ஸை இவங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். இப்ப ஜென்ரலா இந்த ஃபைனான்சியல் ஸ்டாக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆர்த்தர் வந்து 7th டேபிள்ல அந்த டேட்டாவை கொடுத்திருப்பாரு. 1948ல இருந்து 1970 வரைக்கும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்திருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட மற்ற ஸ்டாக்ஸ் மாதிரி தான் வந்து ஃபைனான்சியல் ஸ்டாக்ஸும் வந்து ரிட்டர்ன்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கு ஓவராலா பார்க்குறப்போ. ஆனா அதுலயே இப்ப நம்ம பர்டிகுலர் பீரியடுக்கு எடுத்து பார்க்குறப்போ இப்போ 1958ல இருந்து 1968 வரைக்கும் நியூயார்க்கோட பேங்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதே 1963ல இருந்து 68 வரைக்கும் பாத்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து ஃபால் ஆகிட்டு இருந்திருக்கு. சோ ஒரு குரூப் வந்து ஏறிக்கிட்டு இருக்கிற டைம்ல இன்னொரு குரூப் பாத்தீங்கன்னா ஃபாலும் ஆகிட்டு இருந்திருக்கு. இப்போ இந்த மாதிரியான ஃபைனான்சியல் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா எந்த ரூல்ஸும் ஆர்த்தர் வந்து கொடுக்கல. ஓகே. நம்ம ஆல்ரெடி பார்த்தா அதே கிரைட்டீரியாவே ஃபாலோ பண்ணலாம். அந்த கிரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அந்த மாதிரியான ஃபைனான்சியல் கம்பெனிஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் ரயில் ரோட் ஸ்டாக்ஸ். இது வந்து யுட்டிலிட்டி ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது அப்படியே வேற விதமான ஒரு பிக்சரை பார்த்தீங்கன்னா காட்டுது. ஏன்னா இந்த பர்டிகுலர் செக்டார் அப்படிங்கிறது பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. கடந்த 50 வருஷத்துல கிட்டத்தட்ட பாதி கம்பெனிக்கு மேல பாத்தீங்கன்னா வந்து பேங்க்ரப்டசி அதாவது வந்து திவாலாகி போயிட்டாங்க. ஏன்னா மத்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாகிட்டு இருந்துச்சு. இப்பெல்லாம் சொந்தமா கார் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பஸ், அடுத்தது ஏரோப்ளேன் இது எல்லாத்துலயுமே வந்து பேசஞ்சர்ஸ் வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால ரயில பயன்படுத்தவங்களோட எண்ணிக்கை வந்து படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சு அமெரிக்கால அந்த டைம்ல. அதே மாதிரி ரயில் வந்து பேசஞ்சர்ஸ்க்காக மட்டும் கிடையாது. கூட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா ரயில் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்டான டிரான்ஸ்போர்ட்டா இருந்துச்சு. அதுவுமே பாத்தீங்கன்னா ட்ரக்கு, அகைன் ஷிப், ஏர்லைன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஹை ரெகுலேஷன் காரணமா லேபர் காஸ்டும் பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருந்துச்சு. அதனால பிசினஸ் பண்ற அந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்க பாத்தீங்கன்னா மோசமாயிட்டே போச்சு. பட் இருந்தாலும் வார் வந்த டைம்ல அப்பெல்லாம் வந்து இந்த பிசினஸ் வந்து ஓரளவுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சில கம்பெனிஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல கூட வந்து டிவிடெண்ட் அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பே பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த ரயில் ரோட் இண்டெக்ஸை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் 1942ல இருந்து 68 கம்பேர் பண்ணும்போது அதாவது இந்த ஒரு 25 வருஷத்துல கிட்டத்தட்ட 7 மடங்கா பாத்தீங்கன்னா 7 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. பட் அப்படியே இருந்தாலும் சில முக்கியமான கம்பெனிஸ் ஒவ்வொரு கம்பெனிலயுமே வந்து ஒரு டாப் கம்பெனி அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு கம்பெனி தான் இந்த பென் சென்ட்ரல் அப்படிங்கிறது. 1970ல இந்த கம்பெனி வந்து திவால் ஆகிட்டாங்க. அந்த நாட்டிலேயே
மிகப்பெரிய ரயில் ரோட் கம்பெனி இவங்க. ஸோ எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்குமே ஒரு பயங்கர ஷாக்கு. ஏன்னா அந்த அந்த ஸ்டாக் கொலாப்ஸ் ஆகுறதுக்கு 1-2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை பிரைஸ்ல அது ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 1 இல்ல 2 இல்ல 120 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து டிவிடெண்ட பே பண்ண கம்பெனியும் கூட. பட் இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க திவால் ஆகிட்டாங்க. ஆனா கிரஹாம் என்ன சொல்றாருன்னா, இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்கில்டு அனாலிசிஸ்ட் இருந்தாங்க அப்படின்னா அத முன்கூட்டியே வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இப்ப இதெல்லாமே வந்து சடனா ஓவர் நைட்ல ஒரு நைட்ல கொலாப்ஸ் ஆகுற விஷயம் கிடையாது. இப்போ ஒரு பிசினஸ்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு ஈஸியாலாம் வந்து பேங்க்ரப்டசிய வந்து ஃபைல் பண்ண மாட்டாங்க, திவாலாக மாட்டாங்க. ஓகேங்களா? பிசினஸ்லயே தெரிஞ்சிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு பிசினஸ் போயிட்டு இருக்கு, எப்ப திவால் ஆவாங்க? அந்த ஏதாவது, ஏன்னா இப்போ ஒரு மோசமான விஷயம் நடக்குதுன்னா ஏதாவது பண்ணி அதுல இருந்து மேல வரதான் ட்ரை பண்ணுவாங்க. அவ்வளவு ஈஸியா பிசினஸ் வந்து குவிட் பண்ற குவிட்லாம் பண்ணிட மாட்டாங்க. இப்ப ஸ்மால் ஸ்கேல்ல ரொம்ப சின்ன லெவல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க அது ஃபெயில் ஆச்சுன்னா தோத்து போறதுங்கிறது வேற. ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு ஒரு ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து குவிட் பண்ணிட்டுலாம் போக மாட்டாங்க. அதோட பிசினஸ் ஸ்டாப் பண்ணிட மாட்டாங்க. ஓகே, முட்டி மோதி கடனை உடனே வாங்கியாது ஏதாவது பண்ணி பிசினஸ் பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதுலயே முடியாம போற ஒரு சிச்சுவேஷன் வரும் பாத்தீங்களா, எல்லாமே கைய மீறி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலைமையில தான் வேற வழி இல்லாம இந்த மாதிரி திவால் ஆகிட்டோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஓப்பனா வந்து சொல்லுவாங்க. சோ அப்ப அந்த பிசினஸ் நம்ம க்ளோஸா மானிட்டர் பண்ணும் போதே ஒரு பாயிண்ட்ல வந்து இது வந்து ஒரு தகுதியான ஸ்டாக், இந்த கம்பெனில இதுக்கு மேல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது நல்லது கிடையாது, எல்லாத்தையும் செல் பண்ணிடலாம் அப்படிங்கறத முன்னாடியே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அதை தான் ஆர்த்தர் மீன் பண்ற. ஒரு ஸ்கில்டு இன்வெஸ்டரா இருந்தாங்க அப்படின்னா அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த கொலாப்ஸ்க்கு முன்னாடியே அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. சோ இந்த ரயில் ரோட் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தரோட கருத்து என்ன அப்படின்னா, இதை பிளைண்டா போயிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லல. அதுக்காக டோட்டலா வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சொல்லல. ஏன்னா இந்த கம்பெனிஸ் கூட நல்ல நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன, அந்த ரிட்டர்ன்ஸ்க்குலாம் ஃபண்டமெண்டல் ரீசன் அப்படிங்கிறது இருக்காது. பிரைஸ் எல்லாம் பயங்கரமா ஏறி இருக்கு. ஓகேங்களா? நம்ம ப்ராஃபிட்டுக்கு அதை தான் மெயினா பார்ப்போம் அப்படின்னா கூட அந்த ப்ராஃபிட்டுக்கு பின்னாடி ஃபண்டமெண்டலி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்காது. கம்பெனி இப்படி க்ரோ ஆகிருக்கு, அதனால ஸ்டாக் பிரைஸ் இப்படி க்ரோ ஆகிருக்கு, அதனால இப்படி ப்ராஃபிட் வந்திருக்குலாம் சொல்ல முடியாது. ஓகே, திடீர்னு மார்க்கெட் சென்டிமெண்ட் காரணமா வந்து ஸ்டாக் ஏறும் இறங்கும். ஸோ அந்த மாதிரி ரீசனால கூட அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்திருக்கலாம். இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனுக்காகவாது அட்லீஸ்ட் இந்த மாதிரியான ரயில் ரோட் ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டரா வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் அப்படின்னு ஒன்றும் பாத்தீங்கன்னா கிடையாது. இப்போ மத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது எதுவுமே பெட்டர் ஆப்ஷன் இல்ல அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இந்த மாதிரியான ரயில் ரோட் ஸ்டாக்ஸ்ல ஏதாவது ஒரு பெட்டரான ஸ்டாக்ஸ் கிடைக்குது அப்படின்னா அப்ப மேபி வந்து நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்றத பத்தி யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. டிஃபென்சிவ் இன்வெஸ்டரோட செலக்டிவிட்டி, மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸோட நீடே ஒரு ஆவரேஜ் போர்ட்ஃபோலியோல இருந்து ஜென்ரேட் ஆகிற ரிட்டர்ன்ஸை விட பெட்டரான ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ற மாதிரியான ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது என்னோட போர்ட்ஃபோலியோல இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நான் வந்து ஒரு ஸ்கில்டு அனாலிசிஸ்ட வந்து ஹையர் பண்றேன், எனக்காக வந்து ஸ்டாக்ஸை செலக்ட் பண்றதுக்காக அவரை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஹையர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது இப்ப நார்மலா இருக்கிற ஸ்டாக்ஸ்ல இருக்கிறத விட ஓகேங்களா ஒரு பெட்டரான ஸ்டாக்ஸை முன்கூட்டியே அவரால் சொல்லிட முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம். அது எந்த அளவுக்கு கஷ்டம் அப்படிங்கறத தான் ஆர்த்தர் இதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. இப்போ ஒரு 100 அனாலிசிஸ்டை எடுத்துக்கலாம். ஸோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற டாஸ்க் என்ன அப்படின்னா, டாப் 5 ஸ்டாக்ஸ் டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ்ல இருக்கிறதே 30 ஸ்டாக் தான், அதுல இருந்து டாப் 5 ஸ்டாக்ஸை வந்து அதாவது பெஸ்ட் ஸ்டாக்ஸை வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணணும் 1970யோட எண்டுல. இப்போ இதுல ஒவ்வொருத்தரோட அந்த செலக்ஷன் லிஸ்ட்டை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த லிஸ்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். எல்லாரோட லிஸ்ட்லயுமே காமனா இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு கூட பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாக்ஸை கூட ஸ்பெசிபிக்கா நம்மளால சொல்லிட முடியாது. அண்ட் இதை பாக்குறப்ப ஒன்னும் ஆச்சரியமாலாம் இருக்காது அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க எதுக்காக அந்த ஸ்டாக்கை அந்த லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான விஷயம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அங்க நடந்து முடிஞ்சிருக்கும். அதாவது இப்ப அந்த கம்பெனியோட கரண்ட் அதாவது பாஸ்ட் அண்ட் பிரசன்ட்க்கு ஏத்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பிரைஸ்ல ஏற்கனவே ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷனும் சேர்த்து இப்ப வந்து பிரைஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கும். அப்போ யாராலையுமே வந்து முன்கூட்டியே அந்த மாதிரியான ஒரு ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ணவே முடியாது. அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அதையும் மீறி பிக் பண்ணாலும் அதாவது தேர்ந்தெடுத்தாலும் ஏற்கனவே அந்த ஸ்டாக் வந்து ஒரு ஹை பிரைஸ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்ப அதுல இருக்கிற பெனிஃபிட் அப்படிங்கிறது அதாவது அதுல இருக்கிற அந்த பிளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இல்லாமலே போயிருது. அதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை ரொம்ப கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணி வச்சாச்சு. இப்ப இன்வெஸ்ட் பண்ணா என்ன நடக்கணும்,
ஒரு பெட்டரான ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ணணும். ஏற்கனவே அது பெட்டரான ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ண ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அப்பதான் அந்த ஸ்டாக்கையே நம்ம செலக்ட் பண்ணிருப்போம். அங்க இருந்து இன்னும் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறத நம்மளால வந்து உறுதியா சொல்லவே முடியாது. சோ அதனாலதான் அந்த அனாலிசிஸ்டோட ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது மோஸ்ட்லி அவங்களோட பர்சனல் ஜட்ஜ்மெண்ட், சில ஃபைனான்சியல் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஃபியூச்சரை பத்தின அவங்கவுங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் அதனாலதான் அந்த லிஸ்ட் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா வேற வேறையா இருக்கு. ஸ்டாக்கோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது அதுல ஒரு பெரிய இம்பாக்ட வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ அதனால அனாலிசிஸ்ட் வந்து அதை அனலைஸ் பண்றதுல ரொம்பவே பாத்தீங்கன்னா ஆர்வமா இருப்பாங்க. ஸோ அதுக்கு 2 மெத்தட் இருக்கு அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. நம்பர் 1, இதை வந்து ப்ரிடிக்ஷன் அப்ரோச், இல்ல ப்ரொஜெக்ஷன் அப்ரோச், இல்ல குவாலிட்டேட்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது ப்ரொடெக்ஷன் அப்ரோச் ஆர் குவான்டிடேட்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். சோ இது என்னென்ன அப்படிங்கறத பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ இந்த ஃபர்ஸ்ட் அப்ரோச்சான ப்ரிடிக்ஷன் அப்ரோச் ஆர் குவாலிட்டேட்டிவ் அப்ரோச், இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபியூச்சர் ஏர்னிங்ஸை ஃபார்காஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. லாங் டேர்ம் growthல இருக்கிற பேட்டர்ன்ஸை ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த கம்பெனியோட இப்ப இருக்கிற கரண்ட் கண்டிஷனை அனலைஸ் பண்ணுவாங்க. சப்ளை, டிமாண்ட், பிரைஸ், காஸ்ட் இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஸ்டடி பண்ணுவாங்க. சில நேரங்கள்ல தான் இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்டடி பண்ணுவாங்க. ஒரு சில டைம் எல்லாமே பாஸ்ட்ல இருந்ததை வச்சு பாத்தீங்கன்னா அதுதான் ஃபியூச்சர்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஈஸியா டிசைட் பண்ணிட்டு போயிருவாங்க. இப்போ இதுபடி ஒரு ஸ்டாக் மேல ஒரு அனாலிசிஸ்டுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, அதாவது லாங் டேர்ம்ல இது வந்து இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா அந்த ஸ்டாக் ஏற்கனவே எவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் அதை வந்து அவாய்ட் தான் பண்ணுவாங்க. ஆனா இது வந்து ஒரு கரெக்டான அப்ரோச் இல்ல அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஏன்னா இது மாதிரி பார்த்துதான் ஏர் டிரான்ஸ்போர்ட் ஸ்டாக்ஸை வந்து அந்த டைம்ல எல்லாம் நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து 1946ல இருந்து நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அப்படியே ஏர்னிங்ஸ் வந்து தலைகீழா போயிட்டு இருக்கு. நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகணும், ஏறிக்கிட்டே போகணும். ஆனா இது அதுக்கு மாறா வந்து தொடர்ந்து இறங்கிட்டே இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஃபியூச்சர்ல பொட்டென்ஷியல் இருக்கு அப்படின்னே நம்பி நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்போர்ட் ஸ்டாக்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் அதுல இன்வெஸ்ட் பண்ணி ஹோல்டும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹை பிரைஸ்ல பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ட்ரேட் ஆகி இருக்கு. ரெண்டாவது ப்ரொடெக்ஷன் அப்ரோச் ஆர் குவான்டிடேட்டிவ் அப்ரோச் அப்படிங்கிறது, இதுல ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்றதுக்கு பதிலா முடிஞ்ச அளவுக்கு ஃபியூச்சர்ல நம்ம எதுவும் ஆஸ் இன்வெஸ்டரா தப்பு பண்ணிட கூடாது அப்படிங்கறதுல தான் பாத்தீங்கன்னா மெயினா அவங்க கவனம் செலுத்துவாங்க. சோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரெக்டான வேல்யூ கொடுத்து ஒரு ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்து அவங்க வாங்குற ஸ்டாக் அதை ஸ்டாக்கா பார்க்காம ஒரு பிசினஸா பார்த்து அந்த பிசினஸ் வந்து குவாலிட்டியா இருக்கணும், அவங்களோட ஃபைனான்சியல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பிளஸ் ஸ்டெபிலிட்டி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஒரு ஸ்டாக் வந்து கரண்ட் பிரைஸை விட ரொம்ப சீப்பா இருக்கு அப்படின்னா, அதாவது அவங்களோட பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோவும் கம்மியா இருக்கு, பிளஸ் வந்து நமக்கு ஒரு கரெக்டான வேல்யூக்கு அந்த ஸ்டாக் கிடைக்குது அப்படின்னா பாத்தீங்கன்னா அதை இன்வெஸ்ட் பண்றதை பத்தி அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. இன்னொன்னு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது அந்த ஸ்டாக்ல எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதையும் பார்ப்பாங்க. ஏன்னா ஏதாவது தப்பா போச்சு அப்படிங்கிறப்போ அந்த ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம வந்து லாஸை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த லாஸ் வந்து பெரிய அமௌண்டா இருக்கக்கூடாது, அதையும் வந்து பாத்துப்பாங்க. அததான் ஆர்த்தர் வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கீ டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஃபியூச்சர் மேல ஹோப் வச்சுட்டு இருப்பாங்க, அதாவது நம்பிக்கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த அப்ரோச்ல பிரசன்ட்ல இருக்கிற வேல்யூவை பாஸ்ட்ல இருக்கிற வேல்யூஸை மெயினா வந்து பாத்தீங்கன்னா பாப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ல அந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கறத பத்தி எல்லாம் பெருசா இவங்க வந்து கவலையே பட மாட்டாங்க. அதுக்கு பதிலா இது வரைக்கும் அந்த கம்பெனி எப்படி சர்வை பண்ணி வந்திருக்காங்க, எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, என்னென்ன மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறதுலதான் பாத்தீங்கன்னா மெயினா கவனம் செலுத்துவாங்க. ஏன்னா அதுல எல்லாம் அவங்க ஓகே அப்படின்னாலே ஃபியூச்சர்லயும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு அவங்க நம்புவாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே சும்மா வந்து அந்த ஸ்டாக்கோட பிரைஸை மட்டும் வச்சு அவங்க வந்து முடிவு பண்ணாம எல்லாத்துக்குமே வந்து ஒரு எவிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்ப்பாங்க. நான் இப்போ ஒண்ணு நம்புறேன் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு. இப்போ இது எல்லாத்துக்குமே ஏர்னிங்ஸ், அசெட், டிவிடெண்ட், புக் வேல்யூ, டெப்ஸ் இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இந்த கிரைட்டீரியால பாத்துருக்கோம் இல்லைங்களா, எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுவாங்க. வெறும் லாஜிக்கை மட்டும் வச்சு வெறும் பிரைஸை மட்டும் வச்சு இல்லாம நம்பர்ஸ்க்கு தான் இவங்க வந்து இம்பார்ட்டன்ஸே கொடுப்பாங்க. அதனாலதான் இந்த அப்ரோச்சுக்கு குவான்டிடேட்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து ஃபேக்ட். இந்த டேட்டாலாம் வந்து எனக்கு ஒரு மாதிரியும் இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரியும் பாத்தீங்கன்னா இருக்காது. இப்ப இந்த அப்ரோச் படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி அந்த 100 அனாலிசிஸ்டுக்குமே கிட்டத்தட்ட சேமான லிஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். இல்ல அப்படின்னா சிமிலரான ஸ்டாக்ஸை கூட பாத்தீங்கன்னா நம்மளால பார்க்க முடியும். காரணம்
எல்லாருமே ஒரே மாதிரி அந்த நம்பர்ஸை வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்றாங்க. ஆனா குவாலிட்டேட்டிவ் அப்ரோச்ல நம்ம மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி, அந்த இண்டஸ்ட்ரியோட அவுட்லுக், growth எப்படி இருக்கு, மெஷர் பண்ண முடியாத ஒரு சில ஃபேக்டர்ஸ் அப்படின்லாம் இருக்கு. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் வந்து நம்ம மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இது வந்து பர்சன் டு பர்சன் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து அவங்களோட அனாலிசிஸும் பாத்தீங்கன்னா வேற வேற மாதிரி தான் இருக்கும். அதனால அவங்களோட நம்பிக்கையும் பாத்தீங்கன்னா வேற வேற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அந்த நம்பிக்கையினால இப்போ வந்து ஒரு ஹை பிரைஸ்ல இருக்கிற ஸ்டாக்க கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபேர் வேல்யூ அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி பை பண்ண சொல்ல கூட பாத்தீங்கன்னா சான்சஸ் இருக்கு. சோ இந்த குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தரோட ப்ரிஃபரன்ஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் அப்ரோச் மட்டும்தான். நம்பர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கணும், ஃபேக்ட பேஸ் பண்ணி இருக்கணுமே தவிர சும்மா வெத்து நம்பிக்கையை மட்டும் வச்சுட்டு இங்க நம்மளால ஒண்ணுமே பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. சோ அதனால ஆர்த்தரோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, சும்மா இந்த பெஸ்ட் ஸ்டாக்கு அப்படின்றத நான் வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுல டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் பேசிஸ்ல ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு டைவர்சிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைச்சிடும். இன்னொன்னு, இந்த டைவர்சிபிகேஷன் பண்றோம் அப்படின்னாலே அங்க பெஸ்டா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஒண்ணு மோசமா பெர்ஃபார்ம் பண்ணாலும் இன்னொரு கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல அது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஆகிரும். அது மட்டும் இல்லாம தேவையில்லாம நம்ம வந்து ரிஸ்கையும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி டெக்னாலஜி அண்ட் ஃபியூச்சர் ஃபேக்டர்ஸ்க்கு இடையில நம்ம ஒரு பேலன்ஸ்டு வியூவோட இருக்கணும் அப்படின்னு ஆர்த்தர் சஜஸ்ட் பண்றாரு. ஏன்னா டெக்னாலஜி வளர வளர பிசினஸ்ல அது வந்து ஒரு ஒரு பாதிப்பை பாத்தீங்கன்னா ஏற்படுத்தும். அது நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். அதனால இன்வெஸ்டர்ஸ் அதை வந்து அவாய்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அதை நம்ம கண்டுக்கிறோம் அப்படின்னா கூட அதுக்கு வந்து ஓவர் ரியாக்டும் அதே நேரத்துல நம்ம பண்ணிடவே கூடாது. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு வியூவோட நம்ம இருக்கணும் அப்படிங்கறத சொல்லி அவர் முடிக்கிறார் இந்த சாப்டரை. இப்ப நம்ம 14th சாப்டரோட ஜேசன் ஸ்பீக் கருத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். கெட்டிங் ஸ்டார்டட். சோ ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறதுல இருந்தே பார்க்கலாம். ஸோ ஆர்த்தரோட சஜஷனை முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவர் வந்து ஒரு ப்ராட் இண்டெக்ஸை எடுத்துக்கிட்டு அதுல இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸையும் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுலயே நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பேன். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா சிம்பிளா இருக்கிற ஒரு வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. அதே தான் பாத்தீங்கன்னா இவரும் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரியான இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நமக்கு எக்ஸ்பென்ஸும் பாத்தீங்கன்னா கம்மி தான். ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி பாசிவ் ஃபண்ட்ஸ்ல சும்மாலாம் அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து ஸ்டாக்கை பை பண்றது செல் பண்ண அதெல்லாம் பண்ண மாட்டாரு. ஏன்னா அதுல அவரோட வேலையே அந்த இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை அந்த இண்டெக்ஸ்ல ஏதாவது ஸ்டாக்ஸை இன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி போர்ட்ஃபோலியோவை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட வேலை. ஓகேங்களா? மற்றபடி பெரிய ஒர்க் அப்படிங்கிறது இருக்காது. ஆனா அந்த இண்டெக்ஸை விட ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸா நம்ம பண்ணணும், மோர் ரிட்டர்ன்ஸா நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம அதிகமா வேலை செய்யற மாதிரி இருக்கும், அதிகமா ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு கொஞ்சம் நம்ம செலவு பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் அது வந்து ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டரோட நேச்சருக்கு ஃபிட் ஆகாத ஒரு விஷயம் தான். ஆனா அதுக்கும் ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷனை பாத்தீங்கன்னா ஜேசன் ஸ்பீக் சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, இப்ப நம்மளோட போர்ட்ஃபோலியோல ஸ்டாக் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹோல் போர்ஷன்ல 90% இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற 10%க்கு பாத்தீங்கன்னா டைரக்ட் ஸ்டாக்ஸ்ல நம்மளாவே ஓனா பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ணலாம். ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது நம்ம போர்ட்ஃபோலியோவோட ஸ்டாக் போர்ஷன்ல ஃபவுண்டேஷன் மாதிரி, ஒரு அஸ்திவாரம் மாதிரி செயல்படும். பேலன்ஸ் இருக்கிற அந்த 10% அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸ் தான். ஏன்னா அந்த 10%ல இஃப் இன் கேஸ் ஏதாவது தப்பா போச்சு அப்படின்னா நம்மளோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவை அது வந்து ஒரு பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பண்ணாது. ஏன் டைவர்சிபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். 1990ஸ்ல நடந்த புல் மார்க்கெட்ல பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த டைவர்சிபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம், இல்ல அந்த டைவர்சிபிகேஷனை கிரிட்டிசைஸ் பண்றது, கலாய்க்கிறது, இதைதான் பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே பயங்கரமான ரிட்டர்ன்ஸை பண்ணிட முடியும் அப்படின்னு அவங்க வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ எதுக்காக நான் தேவையே இல்லாம என்னோட காசை வந்து 10 ஸ்டாக் 15 ஸ்டாக் அப்படின்னு டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அவங்க எல்லார்கிட்டயுமே இருந்தது. ஆனா ரியாலிட்டி அதுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. யாராலையுமே இந்த மாதிரியான சூப்பர் ஸ்டாக்ஸை வந்து ஒவ்வொரு தடவையுமே வந்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடவே முடியாது. இப்போ உண்மையாலே இந்த ஸ்டாக் அடுத்த மைக்ரோசாஃப்ட், இந்த ஸ்டாக் அடுத்த கூகுள் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணிருச்சு அப்படின்னா அப்ப அந்த ஒரே ஒரு ஸ்டாக்ல நம்ம மொத்த பணத்தையும் இன்வெஸ்ட் பண்றது கரெக்டா தான் இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு ஸ்டாக்கை நம்மளால சொல்ல முடியுமா, இல்ல அப்படி ஒரு ஸ்டாக்கை நம்மளால முன்கூட்டியே அது வந்து அந்த பிரைஸ் எல்லாம் ஏறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இம்பாசிபிள் அப்படிங்கிறது தான் அதுக்கு பதில். இப்போ நான் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றேன், சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நினைச்சே செலக்ட் பண்றேன் அப்படின்னா அது உண்மையாலே சூப்பர் ஸ்டாரா தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா
அப்படி இருந்த எவ்வளவோ ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகியிருக்கு. உதாரணத்துக்கு மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனி 2000ல அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $3130 இருந்திருக்கு. 2 வருஷத்துல கிட்டத்தட்ட 99.5% லாஸ் ஆகி $15க்கு அந்த ஸ்டாக் வந்துருச்சு. அப்பவும் 2000ல அந்த ஸ்டாக் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டாக் தான். ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு, பயங்கரமா அந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிச்சு. சோ அந்த டைம்ல நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் டைவர்சிபிகேஷன் மட்டும்தான். ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு மோசமா நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓவராலா நம்மளோட போர்ட்போலியோவை அது பாதிக்காது, ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஒரே ஒரு கம்பெனில நான் ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வெறும் ₹500 தான் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மீதி இருந்திருக்கும். இதே அந்த ₹1,00,000 நான் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ₹1000 மட்டும் இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ₹995 தான் பாத்தீங்கன்னா லாஸே ஆகியிருக்கும். ₹5 மீதி இருந்திருக்கும். ஓவராலா என்னோட போர்ட்போலியோல ஒரு சின்ன இம்பாக்டா தான் அது கிரியேட் பண்ணியிருக்கும். ரெண்டாவது ரீசன், டைவர்சிபிகேஷன் வந்து நம்மளோட சான்சஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம ப்ராஃபிட் பண்றதுக்கான சான்சஸையும் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியான அந்த சூப்பர் ஸ்டாக்ஸ் வந்து பயங்கரமான ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ணும். எந்த அளவுக்கு அப்படின்னா 10,000%, 20,000%, 1,00,000% அப்படின்லாம் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். ஆனா அது எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு காணல் நீர் மாதிரி தான். ஓகே, எப்பயாவது ரேரா தான் ஒரு சில ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸை கொடுத்த ஸ்டாக்ஸ் வந்து அந்த ரேட்ல அப்படியெல்லாம் மெயின்டைன் ஆகாது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபாலை சந்திச்சு அதோட ஆக்சுவல் வேல்யூக்கு வந்துதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஆனா அப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்கை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் என்னோட பதில் இம்பாசிபிள் அப்படிங்கிறது தான். 1972ல இருந்து 2002க்குள்ள, அதாவது இந்த 30 வருஷத்துல டாப் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சோ இந்த லிஸ்ட்டை வந்து மணி மேகசின்லயே வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த லிஸ்ட்டை பாக்குறப்ப ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாக் எல்லாமா ஒரு சூப்பர் ஸ்டாக்கு, இதெல்லாம இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு கேட்கிற அளவுக்கான கம்பெனிஸ் தான் அந்த லிஸ்ட்லயே பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. சோ பீப்புள்ஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் கண்டுகிட்டே இருந்திருக்க மாட்டாங்க 1972ல. பட் அதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு, அதாவது அந்த 2002ல சூப்பர் ஸ்டார் ஸ்டாக்ஸா இருந்திருக்கு. மூணாவது, மார்க்கெட்ல இந்த சூப்பர் ஸ்டாக்ஸ், அதாவது இந்த சூப்பர் ஸ்டார் ஸ்டாக்ஸை தேடுறது அப்படிங்கிறது வைக்கப்போர்ல இந்த ஊசியை தொலைச்சிட்டு தேடுற கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். அதெல்லாம் ஈஸி தான் ப்ரோ, ஒரு மேக்னெட் இருந்தா ஈஸியா நான் ஊசியை கண்டுபிடிச்சிடறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதே மாதிரியான ஒரு தாட் தான் வந்து மார்க்கெட்லயும் இருக்கு. எனக்கு ஏதாவது ஒரு மெத்தட் இல்ல ஏதாவது ஒரு அனாலிசிஸ், ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா இருக்கும், அதை வச்சு என்னால இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்புறாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, உண்மையிலே வைக்க போர்ல ஒரு ஊசியை தொலைச்சிட்டு மேக்னெட் இருந்தா கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், இல்லைன்னா சொல்லல. ஆனா அப்படி ஒரு மேக்னெட்டை மார்க்கெட்ல இருக்கும்னு மட்டும் தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கூட அதுல ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாக் ஆகிறதுக்கு சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. அட்லீஸ்ட் லாஸ் ஆகாமலாவது நம்மளோட அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு நம்மளால ஒரு குறைஞ்சபட்ச ஒரு ஒரு எதிர்பார்ப்பை பாத்தீங்கன்னா வைக்கலாம். அதையும் கேரண்டீடா சொல்ல முடியாது. அகைன் லாங் டேர்ம் போக 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 நம்மளோட ரிஸ்க் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கம்மியாயிட்டே இருக்கும். சோ ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டரா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து எந்த ஸ்டாக் வந்து ஏறப்போகுது, அடுத்து எது வந்து ஒரு மல்டி பேக்கர் அப்படின்னு இந்த மல்டி பேக்கர் பின்னாடி போய் நம்ம டைமை வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா டைவர்சிஃபை பண்ணி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலே ஒரு டீசென்டான ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ணலாம். மோஸ்ட்லி ரிஸ்க் அவாய்ட் பண்ணலாம். மேபி அந்த போர்ட்ஃபோலியோல இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா மேபி சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கலாம். அதனால எக்காரணம் கொண்டு இந்த டைவர்சிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது வந்து டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்படின்னு கிடையாது. நீங்க வந்து ஒரு அஃபென்சிவ் இன்வெஸ்டர், அதாவது ஒரு ஆண்டர்பிரைசிங் இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா கூட நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணலாம். இப்ப டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னா கூட ஒரு பாயிண்ட் அளவுக்கு நம்ம டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்றது நல்லதுதான். இப்ப ஜேசன் ஸ்பீக் ஆர்த்தரோட அந்த 7 கிரைட்டீரியாவை அவரோட டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணி ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சோ அதை பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து அடிக்குவேட் சைஸ். சோ அவரோட டைம் பீரியட்ல இந்த மாதிரியான ஸ்மால் கம்பெனிஸ், அன்ஸ்டேபிள் கம்பெனிஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இவர் வந்து அகைன் மார்க்கெட் வேல்யூ வச்சுதான் பாத்தீங்கன்னா சொல்றாரு. பட் அது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல.
ஏன்னா ஆர்த்தர் வந்து மார்க்கெட் வேல்யூவா அதுல இன்க்ளூடே பண்ணியிருக்க மாட்டாரு. ஸோ 2 பில்லியனுக்கும் அதிகமா இருக்கிற மாதிரியான கம்பெனிஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஓகேங்களா, 2002 2003 அந்த டைம்ல. ஸோ S&P 500 லிஸ்ட்ல கிட்டத்தட்ட 437 கம்பெனி வந்து இந்த கிரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேங்களா, அதாவது அந்த கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது 2 பில்லியனுக்கும் மேல இருக்கு. இதுல அவர் வந்து ஸ்டாக்கோட பிரைஸை பேஸ் பண்ணி அந்த மார்க்கெட் வேல்யூவை சொல்றாரா, இல்ல வந்து ஆர்த்தர் பண்ற மாதிரி அந்த கம்பெனியோட எல்லா அசெட்ஸ் வேல்யூ லைபிலிட்டி எல்லாம் கால்குலேட் பண்ணி அந்த புக் வேல்யூவை பேஸ் பண்ணி அந்த மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்றாரா அப்படிங்கிறது தெரியல கிளியரா. இல்ல எனக்கு வந்து பர்டிகுலர்லி இந்த ஸ்மால் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, ஏன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் அப்படின்னே சொல்லலாம், ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா இருந்தாலும் இப்போ லார்ஜ் கேப் மிட் கேப் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்மால் கேப் கம்பெனிஸ் வந்து ஒரு பெட்டரான ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரிஸ்க் அதிகமா இருக்கும்போது ரிவார்டும் அதிகமா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அகைன் ஃபுல் அமௌண்ட்டையும் இல்ல, ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை அதுல டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ரெண்டாவது ஸ்ட்ராங் ஃபைனான்சியல் கண்டிஷன். ஸோ ஆர்த்தரோட இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு அவங்களோட கரண்ட் அசெட் அப்படிங்கிறது கரண்ட் லைபிலிட்டியை விட 2 மடங்கு அதிகமா இருக்கணும். ஸோ இது வந்து ஜேசன் ஸ்பீக் S&P 500ல இருக்கிற கம்பெனிஸ்ல இதை டெஸ்ட் பண்றாரு. ஓகேங்களா, 2002 2003 அந்த டைம் பீரியட்ல இருக்கிற டேட்டாவோட கம்பேர் பண்ணி எத்தனை கம்பெனிஸ் வந்து இந்த கிரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு பாக்குறாரு. ஸோ இந்த ஸ்ட்ராங் ஃபைனான்சியல் கண்டிஷனை 120 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு டஃப்பான எக்கனாமிக் கண்டிஷனையும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ் வந்து நல்லாவே ஃபேஸ் பண்ணியிருக்கு, அதுல இருந்து நல்லாவே சர்வைவ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டெக் பபிள் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1990s கடைசி காலகட்டத்தில் டெக்னாலஜி, பயோடெக், டெலிகாம் கம்பெனி எல்லாமே பயங்கரமான growth இருக்க போகுது அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அதுல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் தான் ஆச்சு. ஆனா 2003 ஆரம்ப கட்டத்துல அதுல ஒரு சில கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ஃபைனான்சியலி ரொம்பவே பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கும் ஆனாங்க. அவங்க கிட்ட அதிக அளவுல கேஷ் ரிசர்வ்ஸ் இருந்துச்சு, அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலும் அதிகமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட டெப்டே இல்லாத ஒரு நிலைமைக்கும் ஒரு சில கம்பெனி போச்சு. ஒரு சில கம்பெனி அவங்களோட டெப்டை வந்து ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கம்மியாவும் ஆக்கிட்டாங்க. ஸோ அக்ரெசிவ் growth காட்டின அந்த கம்பெனிஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னு ஜேசன் ஸ்பீக் சொல்றாரு. அதுலயும் குறிப்பா அந்த ஸ்டாக் பிரைஸ் கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் ஸோ அதை கிளியரா காட்டுறதுக்காக ஒரு டேபிளையும் பாத்தீங்கன்னா ஜேசன் ஸ்பீக் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுல நீங்க அந்த வேல்யூஸை செக் பண்ணீங்க அப்படின்னாலே ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபைனான்சியலி ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன லெசனை லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த டெக் பபிள் கொலாப்ஸுக்கு அப்புறமா ஒரு காலத்துல ரொம்ப பாப்புலரா ரொம்ப growth இருந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்ப கரண்டா வந்து ஃபைனான்சியலி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அது மேல இருக்கிற ஹைப்பை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஓகே. 1999ல மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட ஃபேவரட் கம்பெனியா இருந்தது 2003ல ரியல் வேல்யூக்கு கிடைக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆச்சு. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கேரண்டீட் வின்னர்ஸ் அப்படின்னு நினைக்காம இதுல இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸையும் நம்ம கண்டிப்பா வாங்கலாம் அப்படின்னு நினைக்காம பொறுமையா இருந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லா நம்ம ஸ்டடி பண்ணி ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வரப்பதான் நம்ம இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்ல ஆஸ் அ டிஃபென்சிவ் இன்வெஸ்டரா இன்வெஸ்டே பண்ணணும். அண்ட் அகைன் இங்கேயுமே பாத்தீங்கன்னா கிரஹமோட ரூல்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் ஏர்னிங் ஸ்டெபிலிட்டி. மார்கன் ஸ்டான்லியை பொறுத்த வரைக்கும் S&P 500ல இருக்கிற 86% ஆஃப் த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 1993ல இருந்து 2002க்குள்ள, அதாவது இந்த 10 வருஷ பீரியட்ல பாசிட்டிவ் ஏர்னிங்ஸா காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கிரஹமோட ரூல்ஸ்ல இருக்கிற இந்த 10 இயர்ஸ் பீரியடை வந்து இவரும் பாத்தீங்கன்னா அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா இது வந்து பிராக்டிக்கலாவும் இருக்கு, பிளஸ் வந்து வீக்கான இன்கன்சிஸ்டன்டான கம்பெனியை ரிமூவ் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் ரெக்கார்ட். ஸோ S&P 500ல கிட்டத்தட்ட 354 கம்பெனி வந்து டிவிடெண்ட்டை பே பண்றாங்க. அதுல 20 வருஷத்துக்கும் மேல டிவிடெண்ட்டை பே பண்ற கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா 255. 25 வருஷத்துக்கு மேல டிவிடெண்ட் பே பண்ற கம்பெனிஸோட கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 57. கண்டினியூஸா டிவிடெண்ட் பே பண்றாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால மட்டும் ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் இருந்தாலும் இதுல வந்து அவங்களோட கமிட்மெண்ட்டும் ரிலையபிலிட்டியும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஏர்னிங்ஸ் growth. ஸோ ஆர்த்தரோட இந்த கிரைட்டீரியாவை கிட்டத்தட்ட 264 கம்பெனி பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிருக்கு. ஸோ ஆர்த்தருக்கு வந்து 33% இருந்தா போதும். இப்போ இதே நம்ம 50% இன்னும் கொஞ்சம் இந்த டெஸ்ட்டை வந்து டஃப் ஆக்கணும் அப்படின்னா
அப்ப கூட 245 கம்பெனி பாத்தீங்கன்னா குவாலிஃபை ஆகுது. இதே நம்ம 100% ஆக்கணும் அப்படின்னா, இது என்ன 100% ரொம்ப பெரிய வேல்யூ அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஆனுவலி பாக்குறப்போ அது வந்து 7%க்கு க்ளோஸா தான் இருக்கும். சோ வருஷத்துக்கு ஒரு 7% அளவுக்கு growth இருக்கிற கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப கூட வந்து 98 கம்பெனிஸ் வந்து குவாலிஃபை ஆகுறாங்க. நெக்ஸ்ட் PE ரேஷியோ. சோ இதுல வந்து பாஸ்டோட டேட்டாவை மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபியூச்சரோட எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ ஆர்த்தரை பொறுத்த வரைக்கும், அதாவது கிரகமோட ரூல்ஸ் படி 15 டைம்ஸ் இல்ல அதுக்கும் கம்மியா இருக்கணும். அதுவுமே ஆவரேஜ் ஏர்னிங்ஸ் தான். ஓகேங்களா? லாஸ்ட் டேட்டா மட்டும் கிடையாது. லாஸ்ட் 3 இயர்ஸோட ஆவரேஜ் வேல்யூக்கு 15 டைம்ஸ் இல்ல அதுக்கும் கம்மியா கொடுத்துதான் ஒரு ஸ்டாக்கே நம்ம வந்து பை பண்ணணும். பட் ஆனா இந்த டைம்ல வால் ஸ்ட்ரீட்ல மோஸ்ட்லி எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபார்வர்ட் PE அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப ரீசெண்டா இருக்கிற வேல்யூவையும் ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது ரெண்டையுமே டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூவா கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து ஸ்டடி பண்றாங்க அப்படின்னு ஜேசன் ஸ்பீக் சொல்றாரு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த அனாலிசிஸ்ட் வந்து இந்த மாதிரியான ஃபார்வர்ட் PE பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா ஸ்டாக்கை வேல்யூவேட் பண்றாங்க. என்ன பிரைஸ் கொடுத்து நம்ம வாங்கலாம் இல்ல அப்படிங்கறத டிசைட் பண்றாங்க அப்படின்னு ஜேசன் ஸ்பீக் சொல்றாரு. பட் ஆக்சுவல் PE அப்படிங்கிறது இப்ப இருக்கிற கரண்ட் பிரைஸ் டிவைடட் பை லாஸ்ட் 3 இயர்ஸோட ஆவரேஜ் ஏர்னிங்ஸ் இதை போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதன்படி நம்ம பாக்குறப்போ கிரகமோட லிமிட்குள்ள இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 185 அந்த S&P 500ல லாஸ்ட் அண்ட் ஃபைனலி பிரைஸ் டு புக் ரேஷியோ. சோ இதுல வந்து கிரகமோட ரூல் 1.5 இல்ல அதுக்கும் கம்மியா இருக்கணும். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா இன்டான்ஜிபிள் அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளால தொட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனில ஒரு மிஷினரி இருக்காது, ஒரு அசட் அப்படின்னா அதை நம்மளால தொட முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஆனா இந்த இன்டான்ஜிபிள் அப்படிங்கிறது தொட முடியாத அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பேட்டன், ரைட்ஸ், பிராண்ட் வேல்யூ, ட்ரேட்மார்க் வச்சிருக்கிறது, இதுவுமே ஒரு வகையில ஒரு அசட் மாதிரி தான் அந்த கம்பெனிக்கு. ஆனா இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ட்ரெடிஷ்னலா, அதாவது அந்த காலத்துல கிரகமோட காலகட்டத்துல எல்லாம் இதுக்குன்னு பெருசா வேல்யூ கிடையாது. ஓகேங்களா? சோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான அமௌண்டா தான் இருக்கும். மோஸ்ட்லி அதை இன்க்ளூடே பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இன்னைக்கு தேதிக்கு பிசினஸ்க்கு அதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான அசட் அப்படின்னு சொல்றாரு. இந்த காரணத்தினாலேயே பிரைஸ் டு புக் ரேஷியோ அப்படிங்கிறது கிரகம் காலகட்டத்தை கம்பேர் பண்ணும்போது இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு ஜேசன் ஸ்பீக் சொல்றாரு. அப்ப கூட வந்து 2003 ஆரம்ப கட்டத்துல கிரகம் ரூல்ல சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 123 கம்பெனிஸ் இருந்திருக்கு. இதே PB ரேஷியோ ஒரு 2.5 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கும் கம்மியா இருக்கிற மாதிரியான ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 273 ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அண்ட் இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அடிஷனல் ரூல்ஸும் வந்து ஆர்த்தர் கொடுத்திருப்பாரு. சம்டைம்ஸ் நமக்கு வந்து PE ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா PB கொஞ்சம் அதிகமா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு. ஸோ PE இன்டூ PB வந்து 22.5 இல்ல அதுக்கும் கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த டெஸ்ட்டை நம்ம பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கூட 142 ஸ்டாக்ஸ் வந்து இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணிருக்கு. ஸோ இதெல்லாம் பாக்குறப்போ இன்னைக்கு தேதிக்குமே வந்து கிரகமோட ரூல்ஸை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸ்டில் நம்மளால குவாலிட்டியான ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஜேசன் ஸ்பீக் சொல்றாரு. ஏன்னா நமக்கே இதெல்லாம் பாக்குறப்ப இதெல்லாம் பார்த்தா ஒரு கம்பெனி 5000 கம்பெனி இருந்தாலும் அதுல ஒரு கம்பெனி கூட இருக்காது போலயே அப்படிங்கிற மாதிரி மேபி தோணலாம். நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னில இப்பதான் வந்து புதுசா காலை எடுத்து வச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட என்ன மாதிரின்னு வச்சுக்கலாமே. ஓகேங்களா? நானும் இப்பதான் வந்து புதுசா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கேட்கிறப்ப இப்ப வந்து ஏதோ ஒரு பெரிய வேலை, பெரிய டாஸ்க் மாதிரி இருக்கும். இன்னும் நம்ம போறதுக்கு நிறைய இருக்கு. ஓகேங்களா? சோ இதெல்லாமே சின்ன சின்ன ஐடியாஸ், சின்ன சின்ன லெசன்ஸ், இதெல்லாத்தையும் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சோ அதனால வந்து ரொம்ப இப்பவே யோசிக்க வேண்டாம். இதெல்லாம் எப்படிடா பண்ண போறோம் அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளால மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸை விட பெட்டரா பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி டியூ டிலிஜென்ஸ். இந்த வார்த்தையை வந்து நீங்க அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது பார்த்திருப்பீங்க, இல்ல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு டிசிஷன் எடுக்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி நம்ம பண்ற ஒரு தரோ இன்வெஸ்டிகேஷன் இல்ல ஸ்டடி இல்ல ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த டியூ டிலிஜென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 குரூஷியலான ஒரு விஷயம். சோ அதுல ஜேசன் ஸ்பீக் நமக்கு வந்து ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுத்திருக்காரு. என்னதான் நம்ம வந்து ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டராவே இருந்தாலும் நம்ம பண்றதுக்குன்னு ஒரு 2 முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, கம்பெனியை டைரக்டா கண்டிப்பா ஸ்டடி பண்ணியே ஆகணும். அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட், குவார்டர்லி ரிப்போர்ட், ஸ்டேட்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். செக்னா இது வந்து டெய்லியும் அவங்க வந்து கொடுக்க போறது கிடையாது. இப்போ குவார்டர்லி ரிப்போர்ட்ஸா அவங்க வந்து கொடுப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எக்கனாமிக் கேலண்டர் அப்படின்னே ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அதுல இப்ப எப்படி நம்மளுக்கு வந்து
எப்பப்பெல்லாம் வந்து அமாவாசை வருது, பௌர்ணமி வருது, எந்த ஃபெஸ்டிவல் எப்போ அப்படிங்கறதெல்லாம் நமக்கு கேலண்டர்ல கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி இந்த எக்கனாமிக் கேலண்டர்ல எந்த கம்பெனில எப்ப அவங்களோட குவார்டர்லி ரிப்போர்ட்டை கொடுக்க போறாங்க, ஆனுவல் ரிப்போர்ட்டை கொடுக்க போறாங்க, இல்ல வேற ஏதாவது வந்து பிசினஸ் ரிலேட்டடான கீ ஈவெண்ட்ஸ் நடக்க போதா அப்படிங்கறதெல்லாம் இதெல்லாமே ப்ரீ பிளான்டு தான். ஸோ அந்த அந்த கேலண்டர்ல நம்ம பாக்குறப்போ அதை ஈஸியாவே முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த டைம்ல போயிட்டு பேசிக்கா இருக்கிற ஒரு சில விஷயங்கள் மொத்த டேட்டாவையும் உட்காந்து நம்ம ஸ்டடி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அதுல இருக்கிற சில இம்பார்ட்டன்டான விஷயங்களை ஸ்டடி பண்றதுல எந்த தப்பும் கிடையாது. ரெண்டாவது ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இதுக்குன்னு நிறைய வெப்சைட்ஸே இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசினஸ வந்து இன்ஸ்டிடியூஷன் தான் அதிக அளவுல வந்து பை பண்ணியிருக்காங்க, அதாவது ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மோஸ்ட்லி அந்த மாதிரி கம்பெனிஸை அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்க வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல செல் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அவங்க செல் பண்றதே போதும் ஒரு பெரிய காரணம். இவங்களே வந்து செல் பண்றாங்க, ஏதோ காரணம் இருக்கா, அப்ப இது ஏதோ பண்ண போறாங்க போல இருக்கு, இந்த பிசினஸ் அவ்வளவுதான் போல அப்படின்னு அது ஒரு பேனிக் சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அந்த ஸ்டாக் வந்து பயங்கரமா ஃபால் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுலயே இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. இப்போ இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ், இப்ப பாப்புலரான இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னே இருப்பாங்க ஒரு சிலர். அதுல உங்களுக்குன்னு யாராவது ஒரு மென்டாரோ, ஒரு குருவோ, இல்ல உங்களோட ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியோ, இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு இன்வெஸ்டரோ ஒருத்தர் இருப்பாரு. அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். அதே மாதிரி உங்க ஸ்டைலும் அவரோட ஸ்டைலும் ஒரே மாதிரி இருந்து அவர் வந்து இப்போ ஒரு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்றாரு, அதுல அவர் மேஜர் ஷேர் ஹோல்டரா இருக்காரு அப்படின்னா கூட அது நமக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு தான். அப்ப அவர் இன்வெஸ்ட் பண்றாருன்னா அவரோட ஸ்டைலும் நம்மளோட ஸ்டைலும், ஏன்னா மோஸ்ட்லி தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு அவங்க என்ன மாதிரியான ஒரு இன்வெஸ்டரா இருக்காங்கன்றத ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதுல நமக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான ஸ்டைல்ல இருக்க ஒரு இன்வெஸ்டர் அவர் மேஜர் ஷேர் ஹோல்டராகவே இருந்தாலும் கூட அப்ப அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்ல நம்மளும் பாத்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லி இந்த சாப்டரை பாத்தீங்கன்னா ஜேசன் ஸ்பீக் முடிக்கிறாரு. நீங்க ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, பட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னாலும் சரி, இல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிளியரா தெரியல அப்படின்னாலும் சரி, இல்ல ப்ராப்பரா லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, கவலையே படாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். நம்மளோட அடுத்த வீடியோல சாப்டர் 15 பத்தி டீடைல்டா பார்க்கலாம். சோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோல நாங்க சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம கத்துக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். until then stay tuned.